அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், திருமகள் தரிசனம், குரு பாக்கியநாதன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இணைந்து வழங்கும் எண்கணித வகுப்பின் 2வது நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நேற்று படிச்ச அந்த அடிப்படையிலிருந்து ஸ்ட்ரைட்டாவே டிஸ்கஷனுக்கு போயிடலாம். எல்லாருக்கும் நியூமராலஜில நம்பர்ஸ் தெரியும். அது நேற்று நம்ம அடிப்படையாகவும் சொல்லிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்ன நம்பர் அப்படின்றத நம்ம நேற்றே தெளிவாக சொல்லிவிட்டோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இருக்கும், ஏன்னா அது அடிப்படை. அப்ப நம்ம முறைப்படி சூரியனுக்கு என்ன நம்பரு, சந்திரனுக்கு என்ன நம்பர் அப்படின்றதெல்லாம் நேற்றே சொல்லிட்டோம். சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, ராகுக்கு 4, மெர்க்குரிக்கு 5, வீனஸ்க்கு 6, கேதுக்கு 7, சாட்டனுக்கு 8, மார்ஸ்க்கு 9 அப்படின்ற இந்த தகவல் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னன்னா, இப்ப நியூமராலஜில நம்ம பேர் மாத்த போறதா தான் இதை படிக்க போறோம். இப்ப நேத்து பார்த்த அந்த கான்செப்டோட தொடர்ச்சி இன்னைக்கும் சில பேசிக் அதே மாதிரி ஒரு அடிப்படையில இருந்து நம்ம வரோம். நேத்து சொன்ன அந்த முக்கியமான கருத்துல ஒண்ணு ஒரு பெயர் மாற்றணும்னா அது ஒரு பேப்டிசம் மாதிரி, ஒரு புது பிறப்பு, உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப நியூமராலஜி மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய பரிகாரங்கள் எது பண்ணாலும் உங்க வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு ஜோதிட ரீதியாக நீங்க எந்த விஷயங்களை பண்ணுனீங்கனாலும், அது நீங்க வாஸ்து சேஞ்சஸ் பண்ணாலோ, புது ராசி கல்லு போட்டாலோ, இல்ல கோயில்களுக்கு போனாலோ, ஏதோ ஒரு ரெமிடி பண்றீங்க, அது ஷார்ட் டேர்ம் ரெமிடி, லாங் டேர்ம் ரெமிடின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம் இல்லையா? அப்ப நேம் மாத்துறதுனா லாங் டேர்ம் ரெமிடி. அப்ப அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதை எப்படி நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு கம்பேட்டபிலிட்டா பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். இப்ப நம்ம பிறப்பு ஜாதகத்தை நம்ம மாத்த முடியாது, நம்ம பிறந்துட்டோம், அதுதான் மெயின் ஸ்ட்ரீம். இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம ஒரு சமைச்சு முடிச்சு ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, ஒரு குழம்பு வச்சிட்டோம். அது கறி குழம்பா இருக்கலாம், வத்த குழம்பா இருக்கலாம், சாம்பாரா இருக்கலாம், ரசமா இருக்கலாம், ஏதோ ஒரு சமைச்சிட்டீங்க. அந்த சமைச்ச பொருள் தான் இந்த உடம்பு. நம்ம ஒரு குக்குடு ப்ராடக்ட். நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், மெச்சூர்ட் ஆகி வேற இருக்கிறோம். இப்ப இந்த சமைத்த பொருள்ல உப்பு கம்மியா இருக்குது, காரம் கம்மியா இருக்குது அப்படின்னா அதை சரி பண்றது ஈஸி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வேணுங்கிற மாதிரி நமக்கு தேவையான மாதிரி உப்பு போட்டுக்கலாம், இல்ல காரத்தை போட்டுக்கலாம், இல்ல சர்க்கரை கம்மியா இருக்கு ஸ்வீட்லனா சர்க்கரையை போட்டுக்கலாம். சிமிலர்லி புளிப்பு, காரம் எல்லாமே அப்படிதான். அப்ப சமைத்த உணவில் உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, இந்த மாதிரி இந்த சுவைகள் குறைவாக இருந்துச்சுன்னா அத ஈஸியா அந்த ப்ராடக்டை எடுத்து போட்டு பண்ணிக்க முடியும். சில பேருக்கு அது அந்த பொருள் அப்ப இல்லைன்னா அது கஷ்டம். இப்ப வீட்டுல உப்பு இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற இடத்துல தயிர் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டோம், மதியானம் தயிர் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டாதான் நல்லா இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும். ஆனா சாப்பிடும்போது உப்பு பக்கத்துல இல்லை அப்படின்னா நம்ம அதை அப்படியே தான் சாப்பிடணும். உப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டுப்போம் இல்லையா? அது மாதிரி சில சமைத்த உணவுகள்ல காரம் அதிகமாயிடுது, தெரியாத்தனமா கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமா போட்டுட்டீங்க. இப்ப சமைச்சு முடிச்சாச்சு, இப்ப சாப்பாடை டேஸ்ட் பண்ணும்போது காரம் அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப என்ன செய்வீங்க? அதுக்கு அந்த ப்ராடக்டோட மெயின் டேஸ்ட் குறையாம இருக்கிறதுக்கு லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, நம்ம கேட்கலாம். சமையல்ல ஒரு குழம்புல காரம் அதிகமாயிடுச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு என்ன ரெமிடி பண்ணுவீங்க? ரேவதி மேடம், மணிமேகலை மேடம், யாராச்சும் ஒரு கருத்து சொல்லுங்க. வணக்கம் சார். தேங்காய் பால் உள்ள போட்டப்ப காரம் கம்மியாகுது சார். கரெக்ட். ஏன்னா இதை நானே சொல்லிட்டேன்னா வீட்டுல நான் தான் சமைக்கிறேன்னு நினைச்சுப்பீங்கல்ல. சோ தேங்காவை கொஞ்சம் அரைச்சி ஊத்துவீங்க. தேங்காய் பால், தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சு போடணும். பொரிக்கடலை போட்டு, பொரிக்கடலை போடுவாங்க. ஓகே. சோ ஏதோ ஒரு
அந்த மெஷர்மெண்ட்டை சரி பண்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். சில சமயம் அது டேஸ்டா வந்துரும். கரெக்ட்டா? அப்ப இந்த மாதிரி நம்ம சமைத்த உணவு, நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆல்ரெடி சமைக்கப்பட்ட உணவு. இதுல வந்து இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல காரம் கூடவோ, உப்பு, புளி, காரம் இல்ல ஸ்வீட்டு கூடவோ, குறையவோ இருக்கு. அப்ப அடிஷனலா அந்த இன்கிரீடியன்ட்ட சேர்த்தா அந்த ப்ராடக்ட் டெலிஷியஸா பரிமாறப்படும் இல்லையா? நம்ம எந்த பாவத்துல இயங்குறோமோ, இப்ப நம்ம அலுவலகத்துக்கு போறோம். அங்க நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கு. மேனேஜர் திட்டுறாரு, ப்ரமோஷன் லேக் ஆகுது. அப்ப என்ன குறையா இருக்குதோ அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வது உப்பு புளி காரத்தை ஆட் பண்ற மாதிரி. இல்ல கோபம் அதிகமா இருக்குது, ரியாக்ஷன் அதிகமா பண்றோம், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோக்கஸ் அதிகமா படுத்தணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம்ல. வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல பசங்க கிட்ட எரிஞ்சு விடுவது, பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறது, புருஷன் கிட்ட சண்டை போடுறது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி வந்து நம்ம இந்த உப்பு புளி காரத்தை கூட்டி குறைக்கிறோமோ, இந்த உப்பு புளி காரம் என்பது ஒவ்வொன்றும் ஒரு கிரகத்தின் காரகத்துவம் தான். கரெக்டா? சோ ஒரு ஆல்ரெடி ஒரு குழம்புன்றது பல காய்கறிகளையோ பல பொருள்களை போட்டு சமைக்கப்பட்டது. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் கூட குறைய பண்ணி சரி பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில அஸ்ட்ராலஜில நியூமராலஜி பார்த்து, இப்ப நம்ம நியூமராலஜி வகுப்பு படிக்கிறதுனால நியூமராலஜியை மெயினா வச்சு பேசுறோம். இப்ப நியூமராலஜியை பார்த்து நம்ம பெயரியல் மாற்றங்கள், போன் நம்பர் மாத்திரம், அட்ரஸ் மாத்திரம், கார் நம்பர் மாத்திரம், இல்ல புதுசா ஒரு பைக் வாங்குறோம், ஏதோ ஒரு நம்பரை மாத்திரம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர கருத்து. இவ்வளவு நேரம் நான் சொல்ல வர ட்ரை பண்றது என்னதுன்னா, நீங்க அடிஷனலா ஒண்ணு கொண்டு வரீங்க. இப்ப தேங்காய் அரைச்சி ஊத்துறோம்னு சொல்றீங்க இல்லையா? அதை அரைச்சி ஊத்துறது அடிஷனலா வர்றது, இது திருப்பி ஓவரா இதாயிடக்கூடாது. திருப்பி வந்து காரம் சப்புன்னு ஆயிடக்கூடாது. இல்ல கரெக்டான அளவுல அதை மெஷர் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த புதிதாக நேம் மாத்துறதெல்லாம் வந்து எந்த இடத்துல எதுக்கேத்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இப்ப நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். சரியா? அப்ப இந்த எல்லா சேஞ்சஸுமே சொந்தமா முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிற முயற்சி தான். ஆனா எல்லா முயற்சிகளுமே நம்மளே பண்ணாம அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாரும் ஏங்குறோம். கரெக்டா? அதிர்ஷ்டம் இல்ல, நமக்கு வந்து தானா நடக்கல, எல்லாமே நம்மளே தேடி போக வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும், தானாவே மறைஞ்சிடணும். இந்த பிரச்சனை இன்னைக்கு கண்ணை மூடி திறந்தா நாளைக்கு காலையில இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம நினைச்சா மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடணும், மகிழ்ச்சியா மாறிடணும்னு நினைக்கிறோம்ல. அப்ப அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தானே நம்ம முயற்சி செய்யணும். திருப்பி நம்மளே உழைச்சி திருப்பி நம்மளே வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் மாற்றங்கள் ஏற்படாது. அப்ப ஹவு டு அட்ராக்ட் லக், அதிர்ஷ்டத்தை நம்ம பக்கம் இழுக்கிறது எப்படி, அதிர்ஷ்டம் நம்மை தேடி வர்றது எப்படி, நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறுவது எப்படி அப்படின்றதுதான் முக்கியம். அதிர்ஷ்டம்னா இந்த இடத்துல தானாகவே நடக்கிறது, நம்மை நோக்கி நல்ல விஷயங்கள் வரது. நம்ம நல்ல விஷயத்தை தேடி போறதுக்கு பதிலா நம்ம இருக்கிற இடத்துக்கு ஒரு வேலை வர்றது. திடீர்னு வீட்டுல இருப்பீங்க, திடீர்னு ஒரு வேலை கிடைக்கலாம். சும்மா இருப்பீங்க, திடீர்னு ஒரு நண்பர் கிடைக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகேவா? நல்ல நேரம் வந்துச்சுன்னா நடக்கணுவாங்கல்ல. அப்ப அந்த நல்ல நேரம் வருகின்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போய் எப்படி ஜாயின் பண்றது, எல்லாமே ஒரு சைக்கிள் தான் இல்ல. அப்ப நம்ம ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல, ஒரு பணக்கார சூழ்நிலையில, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில, ஒரு சுபிட்சமான ஒரு இன்பமான சூழ்நிலையில நம்ம போறது, இன்பங்கள் நம்மை தேடி வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்தானங்கள் ஜோதிடத்துல இருக்கு. அடிப்படை ஜோதிடத்துல எல்லாரும் படிச்சிருக்கும். பணபரம் அப்படின்னா என்னென்ன ஸ்தானங்கள்னு யாராச்சும் வாலண்டியர்ஸ் சொல்லுங்க. எனி வாலண்டியர்ஸ், பணபர ஸ்தானம் என்றால் என்ன? என்னென்ன? 2, 5, 8, 11 சார். ஃபேண்டாஸ்டிக். 2, 5, 8, 11 இந்த பணபர ஸ்தானங்கள். ஏன் இதை பணபர ஸ்தானங்கள்னு சொல்றோம்? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்க. 2 வந்து வருமானம்.
குடும்பத்துல இருந்து வருமானம். வருமானம். 5ன்றது பூர்வீக சொத்து, ஆ, சொத்துப்புற. 8ன்றது அதிர்ஷ்டம், புதையல். ஆ. 11ன்றது லாபம் சார். ஓகே, சிறப்பாக சொன்னீங்க, நன்றி சார். பேருங்க சார்? சொன்னவங்க பேர் என்ன? செந்தில்குமார் சார். செந்தில்குமார். எந்த ஊருங்க? திருச்சி சார். சூப்பர். அஸ்ட்ராலஜரா? இல்ல சார், படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி. இப்ப இந்த பணபரும் ஸ்தானம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம், நமக்கு அதிர்ஷ்டத்தை இழுப்பதுல. இப்ப அவன் இன்னும் பெருசாவே ஒரு மனுஷன் வந்து லைஃப்ல சொந்த முயற்சிகள் எடுக்கலன்னா கூட அவன் குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல குடும்பத்துல, ஒரு மேன்மையான குடும்பத்துல, பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டான், இல்ல அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கிற, அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு தாங்குகின்ற ஒரு குடும்பம் இருக்குது அவனுக்கு. இவன் ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த குடும்பம் எல்லாத்தையும் பாத்துக்குதுன்னா, அப்ப 2ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாமா? அது மாதிரி. அப்ப 2ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான இடம் தான் 8ஆம் இடம். எப்படி 1க்கு 7ஆம் இடம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டோ, அந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் 8ஆம் இடம். 2ஆம் இடத்தை டியூன் பண்ணீங்கன்னா 8ஆம் இடம் அலைன்மெண்ட் ஆகும். 8ஆம் இடம் அலைன்மெண்ட் ஆச்சுன்னா 2ஆம் இடம் ஸ்ட்ரெயிட்டாவே அஃபெக்ட் ஆகும். சீசா மாதிரி, இந்த பார்க்ல இருக்கிற சீசா மாதிரி எல்லா ஸ்தானங்களுமே 1 7 2 8 3 9 4 10 5 11 6 12 இந்த கான்செப்ட்ல தான் வேலை செய்யும். அப்ப ஏதாச்சும் ஒரு ஸ்தானத்தில் ஒரு இயக்கம் நடந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரெயிட் பாதிப்பு அதோட 7ஆம் இடத்துல நடக்கும். சரியா மேடம்? நான் உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்திருக்கேன் மேடம், அந்த குரூப்ல லிங்க் அனுப்புறேன், அதை பார்க்கலையா நீங்க? நியூமராலஜி குரூப்னு இருக்கும் பாருங்க. அந்த குரூப்ல போய் பாருங்க மேடம், இல்லைன்னா நாளை காலையில கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஓகே, சோ 8ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 8ஆம் இடம் தான் அட்மோஸ்ட் லக்கு. சரியா? 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு மாரகஸ்தானம், அது மரணம், எல்லாமே அதுலதான் சொல்லுது இல்ல. மரணமே அதிர்ஷ்டம் தான், செத்துட்டாலே அதிர்ஷ்டம் தான். சரியா? கர்மாவை விட்டுட்டு போறோம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம், அதை எல்லாரும் ஃபீல் பண்றோம். மரணமே அதிர்ஷ்டம் தான். அப்ப அந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த புதையல், அந்த விஷயங்களை இயக்கணும். அப்ப 8ஆம் வீடு நல்ல சுபத்துவமா இயங்குது, 8ஆம் அதிபதி நல்ல நிலைமையில வேலை செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் படி. சோ 8ஆம் இடம் இயங்கினாலோ 2ஆம் இடம் இயங்கினாலோ இது ரெண்டுமே இயங்கும். 8 2 இயங்கினாலும் 2 இயங்கினா 8 இயங்கும், 8 இயங்கினா 2 இயங்கும். அப்ப அதிர்ஷ்டம் வரும் பொழுது குடும்பம் நல்லா தான் இருக்கும். குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பணபரத்துல 5 11 இருக்குல்ல, அந்த 5 11 என்னது? அதுவும் வந்து இந்த 2 8 மாதிரி தான். 5ம் 11ம் அந்த 1 7 கான்செப்ட்ல தான் இயங்கும். 5 6 7 8 9 10 11. புரியுதா? 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 11ஆம் வீடு, 11ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 5ஆம் வீடு. அப்ப 5 என்பது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன கற்றீர்களோ அந்த கற்றது உங்க ஸ்கில்ஸ் வந்து 5ஆம் இடம் தான். அப்ப நீங்க நல்ல ஸ்கில்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கத்துக்கிட்டோம்? ஸ்கில்ஸ். இது கற்றது என்பது படிப்பு கிடையாது. நான் இந்த இடத்துல சொல்றது கற்றது என்பது ஸ்கில்ஸ், உங்களின் திறமை. படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ், உங்களுடைய டிசையர், உங்களுடைய ஆசை, உங்களுடைய காதல். காதலை வந்து 11ஆம் இடத்துல தானே சொல்றோம். காதல் என்கின்ற வார்த்தை ஒரு பெண் மீதோ ஒரு ஆண் மீதோ வருவது அல்ல. காதல் என்பது உங்கள் திறமையின் மீது வருவது. உன்னை ரசிச்சு செய்றீங்க, நீங்க மியூசிக் ரசிச்சு பண்றீங்க, நீங்க சமையல் ரசிச்சு பண்றீங்க, ஜோசியத்தை ரசிச்சு பண்றீங்க. அப்ப நீங்க எந்த வேலையை பண்றீங்களோ அந்த வேலையை செய்யறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குல்ல,
அந்த ஸ்கில்ஸ் வேற, அந்த வேலை வேற. கரெக்டா? இப்ப 7ஆம் இடம் என்பது உங்களுடைய மனைவி. ஆனா உங்க காதல் எங்க இருக்குது? 5ல தானே இருக்குது. 7ஆம் இடம் என்பது உங்கள் மனைவியோ, நண்பனோ, கணவனோ. ஆனா அந்த காதலை எங்க வச்சிருக்கிறீங்க? 5ஆம் இடத்துல தான் வச்சிருக்கிறீங்க. அது மாதிரி உங்களுடைய தொழில் எல்லாத்துக்குமான காதலை வந்து 5ல தான் வச்சிருப்பீங்க. சரியா? அப்ப இந்த 5 வலுப்படும் பொழுது 11 தானாகவே இயங்கும். இப்ப 5ஆம் வீட்டை வலுப்படுத்துவது, 5ஆம் வீட்டதிபதியை வலுப்படுத்துவது 11ஆம் அதிபதியை தானாகவே இயக்கும். லாபம் தானாகவே வரும். உங்கள் திறமை, உங்கள் காதல் வளரும் பொழுது, நீங்கள் எந்த துறையில் காதலிக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை காதலிக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை விரும்புகிறீர்களோ, அந்த விஷயத்தின் வெற்றி 11ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப டு புட் இன் அதர் வே, 1 என்பது நீங்கள் பிறந்தப்ப இருக்கிறது. 5ன்றது உங்களுடைய சந்ததி. உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து உங்களோட சந்ததியை 5ல நீங்க விட்டுட்டு பிறக்குறீங்க, போயிடுறீங்க. கரெக்டா? 9 உங்கள் தந்தை. அப்ப 9 உங்கள் தந்தை. 1, 5, 9 சொல்றேன். 9 உங்கள் தந்தை, 1 நீங்கள், 5 உங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் மட்டும் இல்ல, நீங்களே தான். உங்க பிள்ளை யாரு? உங்களோட இன்ஸ்டன்ஸ் தான். உங்களுடைய படைப்பு தான் உங்கள் பிள்ளைகள். இந்த இடத்துல பிள்ளைகள் மட்டும் உங்களுடைய படைப்பு கிடையாது. நீங்கள் விட்டு செல்கின்ற கலை, நீங்கள் விட்டு செல்கின்ற காதல், நீங்கள் இந்த பூமியில் எதை நேசித்தீர்களோ அதெல்லாம் நீங்க இந்த பூமியில விட்டுட்டு போறீங்க. உங்க பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போல. அப்ப இந்த பூமியில நீங்க விட்டுட்டு போறது, உங்க வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்கள் நினைவு கூறத்தக்க எல்லாமே 5ஆம் வீட்டுல தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த பூமியில் நீங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டு அதிபதியை வலுப்படுத்தும். அப்ப 11ஆம் வீடு தானாகவே வேலை செய்யும். அப்ப இந்த பணபரம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்ற இந்த 2, 5, 8, 11 அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது. உங்கள் காதலை குறிக்கிறது, உங்கள் ஆசையை குறிக்கிறது, இன்பத்தை குறிக்கிறது. இன்பம் அதை குறிக்கிறது. சரியா? அதுல எல்லாமே அடங்கிடும். அப்ப நீங்கள் உங்களுடைய எண்ணியலை மாற்றும் பொழுது ஜோதிடத்துல, நியூமராலஜில மிக அதிர்ஷ்டமான எண்ணுனா 2 தான். நியூமராலஜில 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றது உங்களுக்கு பெஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றது 2 தான். ஏனால் அது தாய்மையின் நம்பர், அது சுகத்தின் நம்பர், அது இனிமையின் நம்பர், அது குடும்பத்தின் நம்பர், அது அதிர்ஷ்டத்தின் நம்பர். புரியுதா? அப்ப எண்கணிதத்துல நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பெரியார் சொன்ன மாதிரி நல்லதோ கெட்டதோ நான் சொல்றேன்றதை அப்படியே எடுக்காதீங்க. நீங்க பகுத்தறிஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நமக்கு புரிஞ்சுதான் சரின்னு எல்லாருமே நினைப்போம். அப்படி கிடையாது. என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்றேன். நான் உணர்ந்ததை உங்களுக்கு இந்த சபையில சொல்றேன். அதை சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு அது ஜெனியூனா பட்டுச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? ஆனால் என்னால் உணர முடிந்ததை தான் நான் ஷேர் பண்றேன். நான் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றத ஷேர் பண்ணல. சரியா? நான் ஆத்மார்த்தமாக உணர்ந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த 2 என்பது ஒரு தாய்மையின் எண். இப்ப 4ஆம் வீடு அப்படின்னு ஜோதிஷத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த 4ஆம் வீடு காலபுருஷனுக்கு 4 கடகம். இந்த 4ஆம் வீட்டின் அதிபதி யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் உங்களுக்கு தாய்மையை குறிக்கிறார். அப்ப சந்திரன் தான் உங்களுக்கு இன்பத்தை குறிக்கிறார். குழந்தைக்கு சந்திரன் தான் உங்களுக்கு உங்களை வளர்த்தெடுக்கிறார். சந்திரன் தான் உங்க வீடு. 4ஆம் வீடு தான் உங்க கம்ஃபர்ட் ஜோன். சரியா? 4ஆம் இடம் தான் உங்க கருப்பை, தாயின் கருப்பை. தாயின் கருப்பையில இருக்கிறதும் 4 தான். கம்ஃபர்ட்டா இருக்கிறது, வீட்டுல இருக்கிறதும் 4 தான். எங்கே வேணாலும் போலாம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலாம், டிராவல் பண்ணலாம். நம்ம வீடு ஒரு சாதாரணமா இருக்கலாம், மத்தவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம தூங்குனாதான் நமக்கு தூக்கம் வரும். கரெக்டா? எங்க போனாலும், எந்த இடத்துல சுத்தினாலும், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா வீட்டுல போய் தலையை சாய்ச்சி படுப்போம் தான் இருக்கும். கரெக்டா? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு
அந்த வீடு தான் நமக்கு சொர்க்கம். சொர்க்கம் பூமியில் எங்கும் இல்லை, 4 தான் இருக்கிறது. சரியா? அந்த 4 எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது? நாம் இருக்கின்ற அந்த வீட்டை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அப்படின்ற அந்த கோணத்துல யோசிக்கும் பொழுது, அந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியான சந்திரன் தான் சுகத்தின் அதிபதி, சுகஸ்தானத்தின் அதிபதி. அப்ப அதன் அடிப்படையில் நியூமராலஜில உங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க 2 தான் அட்ராக்ட் பண்ணணும். இது அடிப்படையா வச்சுக்கோங்க. அப்ப 2 நல்லா இயங்குச்சுன்னா 8ம் இயங்கிவிடும். 5 நன்றாக இயங்கிவிட்டால் 11 இயங்கிடும். அப்ப உங்களுக்கு 2 இயக்க முடியலன்னா நீங்க 8 இயக்கணும். உங்களுக்கு 5 இயக்க முடியவில்லை என்றால் 11 இயக்கணும். அப்ப உங்களுக்கு அடுத்து 5ஆம் வீட்டதிபதி தசை வருதுன்னா கூடவே 11ஆம் வீட்டதிபதி தசைக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து செய்யலாம். 2ஆம் வீட்டதிபதி வருதுன்னா 8ஆம் வீட்டதிபதியை சேர்த்து செய்யலாம். அதாவது பார்ட்னரிங், நல்லவர்களை நல்லவர்களோடு சேர்ப்பது, நண்பர்களை நண்பர்களோடு இணைப்பது. அந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பெயரியல் மாற்றங்கள் செய்யும் பொழுது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் 2, 5, 8, 9 வீடுகளை நீங்க கன்சிடர் பண்ணணும். அதை ஆராய்ச்சி செய்யணும். ஏன் திருப்பி சொல்றேன்? நாம் அதிர்ஷ்டத்தை நோக்கி போறோம். நமக்கு அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்ற வீடுகள் இவை. அப்ப அதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்ற வீடுகளை ஒட்டி நம்முடைய பெயரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கிறது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, கரெக்டா? யாராச்சும் சொல்லுங்க உபஜயஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11. ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னீங்க? மணிமேகலைங்க சார். சூப்பர் மேடம். அப்ப பணபரம் அதிர்ஷ்டத்தை சொன்ன இல்லையா? உபஜயஸ்தானங்கள் நீங்கள் உழைப்பதை குறிக்கின்ற ஸ்தானங்கள். உபஜயஸ்தானங்கள் உங்களின் உழைப்பு, பணபரம் அதிர்ஷ்டம். ஓகேவா? அப்ப உபஜயஸ்தானங்களை இயக்குவது நம் உழைப்பை நம்பி, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்கன்னு சொல்ற மாதிரி உபஜயஸ்தானங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நமது உழைப்பை நம்பி நாம் முயற்சி செய்யணும்னு நினைச்சா உபஜயஸ்தானங்களை நம்ம டியூன் பண்ணிடுற மாதிரி நம்மளுடைய நியூமராலஜி கரெக்ஷன்ஸை பண்ணிக்கணும். சரியா? அப்ப 3 என்பது நம்முடைய முயற்சி ஸ்தானம். 3 என்பது நம்மளுடைய முயற்சி ஸ்தானம். 6 என்பது நம்முடைய பயிற்சி ஸ்தானம். 3 முயற்சி, 6 பயிற்சி. ஓகேவா? பயிற்சி அப்படின்னா பிராக்டிசிங். பயிற்சி அப்படின்னா பிராக்டிசிங். இப்ப நம்ம ஜோதிடத்தை பிராக்டிஸ் பண்றோம், நம்ம ஜோதிடரா இருக்கிறோம்னா நாம் நம்முடைய 6ஆம் இடத்தை தான் இயக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 6ஆம் இடத்தை தான் நீங்க இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கண்டக்டரோ எந்த வேலை செய்யறீங்களோ, நீங்க வேலைக்குன்னு போய் ஒரு வேலை செய்யறீங்க, யூ ஆர் டூயிங் சம் ஒர்க் அப்படின்னா, யூ ஆர் பிராக்டிசிங் சம்திங், யூ ஆர் டூயிங் சம்திங் அப்படின்னா 6ஆம் இடத்தை தான் இயக்குறீங்க. நீங்க தினம் தினம் செய்கின்ற வேலை 6ஆம் இடம். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. 10ஆம் இடம் தொழில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம செய்யறோம்ல வேலை, நம்ம சொந்த தொழில் செய்யறோமோ இல்ல அடிமை தொழில் செய்யறோமோ, வேலைக்கு போறோமோ சொந்த தொழில் செய்யறோமோ, ஆக மொத்தம் நம்ம வேலை செய்யறோம்ல. என்ன வித்தியாசம்? அதுல முதலாளி நம்ம தான், இதுல வேற யாரோ முதலாளி. ஆனா ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கிறோம், ஒரு இயக்கத்தின்குள்ள இருக்கிறோம், அதுக்குள்ள ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை 6ஆம் இடம். இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்க சொந்த தொழில் செய்றீங்களோ இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்களோ, எது பண்ணாலும் அதுல ஒரு வேலைன்னு ஒண்ணு பண்ணுவீங்கல்ல, அந்த வேலை 6ஆம் இடம் தான். புரியுதா? அந்த வேலை எப்படி இயங்குது அப்படின்றத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தத்துவங்கள் கிளியரா புரியும். அப்ப 7ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய வாடிக்கையாளர், உங்களுடைய கஸ்டமர். இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இப்ப நீங்க அஸ்ட்ராலஜராவே இருக்கிறீங்க, உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் யாரு? கஸ்டமர். அவர் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீடு. உங்க எதிரில உட்கார்ந்துட்டாரு. சரியா? இப்ப நான் யாரு? அதாவது நீங்க யாரு? சப்ளையர். அவர் கஸ்டமர், நீங்க சப்ளையர். ஏதோ ஒண்ணு அவருக்கு கொடுக்குறீங்க. நடுவுல ஒரு சேவை இருக்குல்ல, நீங்க சப்ளை பண்றீங்க, அவங்க ரிசீவ் பண்றாங்க. நடுவுல ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸை எங்க சர்வீஸ் பண்றீங்க? 6ஆம் இடத்துல தான் பண்றீங்க.
அப்ப உலகத்துல நம்ம பண்றது எல்லாமே வேலைன்னு சொல்லக்கூடாது, அதை சேவைன்னு சொல்லணும். அஸ்ட்ராலஜி நீங்க பண்றது வேலைன்னு சொல்லாம சேவைன்னு சொல்லணும். அப்ப யூ ஆர் சர்விங் சம்திங். உங்ககிட்ட இருக்கிற ஒரு திறமையோ, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ஸையோ, ஏதோ ஒண்ணு இன்னொருத்தர் கேட்கிறார், அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க, அவரு வாங்குறார். அப்ப நடுவுல அந்த நடுக்கிற அந்த பண்டமாற்று பண்ற இடம் இருக்குல்ல, அதுதான் 6ஆம் இடம். அப்ப இந்த 6ஆம் இடத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல தான் நடக்கும். அப்ப 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர்னா, 6ஆம் இடம் என்கிறது அந்த சேவை செய்கின்ற இடம் அப்படின்னா 5ஆம் இடத்துல தான் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. 5ஆம் இடத்துல தான் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. இதை கிளியரா புரியணும். லக்னம் தானே நானு, என்னையா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கிடையாது. நீங்கள் இப்ப வந்து நான் இருக்கிறேன், நான் மிதுன லக்னம், கரெக்டா? இப்ப நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம். இப்ப நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். இப்ப இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கிளாஸ் செஷன் 2ல நம்ம இந்த ஜோகோ மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் என்னுடைய மிதுன லக்கணத்துல இல்ல, நான் என்னுடைய துலா லக்கணத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? ஏன்னா எனக்கு 5ஆம் வீடு என்னது? துலாம். என்னோட லக்னத்துக்கு 5ஆம் வீடு துலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு புரியறதுக்காக சொல்றேன், உங்களுக்கு நார்மலா புரியறதுக்காக. இப்ப நான் துலாம்ல உட்கார்ந்துருக்கேன், ஏன்னா 5ஆம் வீடு. 7ஆம் வீட்டுல இப்ப இந்த மீட்டிங்ல 34 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 7ஆம் வீட்டுல எனக்கு முன்னாடி 34 பேர் இருக்கீங்க. இந்த 7ஆம் வீடு என்னது? என்னோட ஜாதகத்தின்படி, என்னோட மிதுன லக்கணத்தின்படி இது தனுசு, குரு. ஓகேவா? அப்ப நீங்க எல்லாம் குரு, தனுசு என்னது? குருவோட வீடு. அப்ப நீங்க எல்லாருமே என்னை விட அறிவாளிகள், என்னை விட ஞானத்தில் உயர்ந்தவர்கள், என்னை விட அதிகமாக ஜோதிடம் படித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க இங்க. ஆனா நீங்க இப்ப என்னோட கஸ்டமரா 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சர்வ் பண்றேன். நடுவுல இருக்கிற 6ஆம் இடம் என்னது? விருச்சிகம், என்னோட லக்னத்துக்கு. அந்த விருச்சிகம் என்பதுதான் இப்பொழுது நம்ம இருக்கின்ற மேடை. இந்த விருச்சிகம் தான் போர்க்களம். உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒரு செஸ் விளையாடுறோம். இப்ப நடுவுல இருக்க அந்த செஸ் போர்டு தான் போர்க்களம். இப்ப நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு டேபிள் இருக்குதுன்னா, அந்த டேபிள் தான் 6ஆம் இடம். இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற டேபிள், அந்த டேபிள் மேல இருக்கிற லேப்டாப் 6ஆம் இடம். இந்த ஜோகோ மீட்டிங் வழியா நான் உங்களை தனுஷ் சந்திக்கிறேன், நான் துலாத்துல உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி நாம் செய்கின்ற ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போறோம்ல, நம்ம சும்மா ஃப்ரெண்டு கூட போயிட்டு டீ கடையில உட்காந்து டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஃப்ரெண்டும் டீ கடையில உட்காந்து டீ குடிக்கிறீங்க, ஒரு டீ கடை பெஞ்சில. அந்த டீ கடை பெஞ்சு 6ஆம் இடம், நீங்க 5ஆம் இடம், உங்க ஃப்ரெண்டு 7ஆம் இடம், அந்த டீ கடை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து 6ஆம் இடம். இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சினிமாவுக்கு போறீங்க, அப்ப நீங்க 5ஆம் இடம், உங்க ஃப்ரெண்டு 7ஆம் இடம், அந்த தியேட்டர் வந்து 6ஆம் இடம். இது காதலுக்கும் கலவிக்குமே பொருந்தும். கணவன் மனைவி தாம்பத்தியத்துல இருக்கும் போது 5, 7, நடுவுல இருக்கிற கட்டில் தான் 6. அப்ப இந்த 6ஆம் இடத்தை நாம் வலுப்படுத்துவது, எண்ணியலாக வலுப்படுத்துவது, நம்மளுடைய போர் திறமையை, நம்மளுடைய காரிய வெற்றியை ஊக்குவிப்பதற்கு பயன்படும். அப்ப 6ஆம் இடத்தை கரெக்டா டியூன் பண்ணா, அதை நம்ம சண்டைக்கு யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நண்பர்களோடு யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 6ஆம் இடம் தான் காதலனுடனும் பழகுவது, காதலியுடனும் பழகுவது. 6ஆம் இடம் தான் நண்பனுடனும் பழகுவது. 6ஆம் இடம் தான் எதிரியுடனும் காம்படிட்டருடனும் பழகுவது. இப்ப நீங்க ஒரு யூஜி ஸ்கேல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, 10 லட்சம் பேர் இருக்கிறானா, அந்த 10 லட்சம் பேரும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறான், நீங்க 5ஆம் இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்க ஸ்கில்ஸை வளர்த்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். அந்த 6ஆம் இடம் தான் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அந்த 6ஆம் இடம் தான் நீட் எக்ஸாம். உங்களுக்கு இது புரியணும். அப்ப நம்ம எந்த போட்டியில் பங்கேற்கிறோம், எந்த ரேஸ்ல போறோம் அப்படின்னா, அந்த ரேஸ் எங்க நடக்குது, அது 6ஆம் இடம். அதுல இந்த சைடு 5ஆம் இடத்துல நீங்க இருக்கீங்க, இந்த சைடு 7ஆம் இடத்துல உங்க காம்படிட்டர் இருக்கிறாங்க. இந்த வினை நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இல்ல எதிரியுடன் சண்டையாக இருக்கலாம், இல்லது போட்டியாக இருக்கலாம். ஆக மொத்தம் 2 பேர் சேர்ந்து ஒரு வினையை ஆற்றுகிறீர்கள். அந்த வினை உங்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கலாம், அது பாதகமாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி என்னது? இன்னைக்கு சண்டை போடணும், நாளைக்கு சமாதானமாகணும், இன்னைக்கு கலவியில் இருக்கணும், இன்னைக்கு வந்து டீ குடிக்கணும், இன்னைக்கு சினிமா பார்க்கணும். வாட் எவர் ஆக்ஷன் யூ ஆர் டூயிங்,
அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே போய் அந்த 5ஆம் இடத்துல நீங்க இருக்கு லக்னம் மாறிடும். நான் சொல்றது புரியுங்களா? இந்த லக்னம் அப்படியே மாறும். நீங்க இருக்கிற இடம் 5ஆம் இடமா இருப்பீங்க ஏதோ ஒரு லக்னத்துக்கு, அவங்க 7ஆம் இடத்துல இருப்பாங்க, 6ஆம் இடம் வந்துடும். அப்ப இந்த நியூமராலஜி படி பார்க்கும் பொழுது தொழில்ல சக்சஸா வரணும், எப்பொழுதும் நீங்கள் வெற்றி பெறணும்னா நீங்கள் உங்கள் 5ஆம் அதிபதியை வலுப்படுத்திக் கொள்கின்ற வகையில் 7ஆம் அதிபதியை விட 5ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொல்ல வர்றது புரியுதா? இதுதான் நிச்சயமான உண்மை. அப்ப 7ஆம் அதிபதியை விட 5ஆம் அதிபதி வலுவாக இருப்பதாக நாம் நம்முடைய எண்ணியல் சூத்திரங்களை அமைத்துக் கொண்டால் அது நமக்கு 6ஆம் இடத்தில் எப்பொழுதுமே வெற்றி செய்ய உதவும். இது புரிஞ்சுச்சா? அப்ப பணபரம் உபஜயஸ்தானம். அப்ப 3, 6 சொல்லிட்டேன் இல்லையா? சிமிலர்லி 10, 11. 10, 11 தெரியும் இல்லையா? கர்மஸ்தானம். இந்த 3, 6 கரெக்டா இயங்கினாலே அந்த 10, 11 சிறப்பாகவே நடக்கும். சரியா? அந்த 10 என்பது என்னது? உச்சி, பீக். சரியா? அப்ப இந்த உபஜயஸ்தானங்களை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப நம்ம நியூமராலஜி படி மாத்தும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது லக்க அட்ராக்ட் பண்றோமா, இல்ல நம்ம அட்டாக் பண்ணி எதிரியை வெல்லணுமா? தேவை என்ன? நியூமராலஜி நம்ம பர்சனலா பேர் மாத்துறதுக்கு மட்டும் வைக்க போறது கிடையாது இல்லையா? நியூமராலஜி ஒரு சினிமா படத்துக்கு நியூமராலஜி பார்த்தா பேர் வைக்கிறாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு நியூமராலஜி பார்த்தா பேர் வைக்கிறாங்க. எந்த ஒரு நேமிங் செர்மனியும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பேருன்னு வச்சா நியூமராலஜி பார்த்தாலும் வைக்கிறாங்க. இடம் பார்த்தாலும் எது பார்த்தாலும் நியூமராலஜி. நாம் செய்யப்படுகின்ற வினை, செய்யப்படும் பொருள் எதற்கானது, அது எந்த காரியத்தை நமக்கு ஈட்டி தர வேண்டும், அதற்கு ஏற்ற வகையில் வலுவான எண்ணை அந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம சூட்டுவதுதான் வெற்றியை குறிக்கும். அப்ப எல்லாமே இடம் பொருள் ஏவல் தான், காலதேச வர்த்தமானம் தான். புரியுதா? சோ தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ரூல். எதற்காக பெயரை வைக்கிறோம், என்ன பர்பஸுக்காக வைக்கிறோன்றதை பொறுத்து பண்ணணும். சரியா? அட்ராக்ட் பண்ண போறோமா, அட்டாக் பண்ண போறோமா, ஈர்க்க போகிறோமா, தாக்க போகிறோமா, இதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய நியூமராலஜி பண்ணும் பொழுது யோசிக்கணும். சரியா? அடுத்து ஒரே நிமிஷம். அடுத்து உங்க ராசி கட்டம் இருக்கிறது இல்லையா? உங்க ராசி கட்டத்தை எடுத்து போட்டு அதுல கிரகங்கள் எல்லாம் அடைச்சிருவீங்கல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க ராசி கட்டத்தை போட்டுட்டு பக்கத்துல இன்னொரு எம்டி கட்டம் போட்டுக்கோங்க. இன்னொரு எம்டி கட்டம் போட்டுட்டு உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்கணித எண்ணை அந்த இடத்துல எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டுருங்க, சந்திரன் இருக்கிற இடத்துல 2ன்னு போட்டுருங்க, குரு இருக்கிற இடத்துல 3ன்னு போட்டுருங்க, ராகு இருக்கிற இடத்துல 4ன்னு போட்டுருங்க, கேது இருக்கிற இடத்துல 7ன்னு போட்டுருங்க, சுக்கிரன் இருக்கிற இடத்துல 6ன்னு போட்டுருங்க, சனி இருக்கிற இடத்துல 8ன்னு போட்டுருங்க, செவ்வாய் இருக்கிற இடத்துல 9ன்னு போட்டுருங்க. இப்ப உங்க ராசி கட்டத்தை பாருங்க. இப்ப இது வரைக்கும் உங்க ராசி கட்டத்தை நீங்க கிரகங்களை வைத்துதான் அடைச்சி போட்டிருப்பீங்க, கரெக்டா? இப்ப பக்கத்துல போட்டிருக்கிற ராசி கட்டம் உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை, கோணத்தை கொடுக்கும். இப்ப இந்த நம்பர்ஸ பாத்துக்கோங்க. அப்ப இன்டர்னலா உங்களுக்கு இது வரைக்கும் ராசி சூரியன் 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 சந்திரன் அப்படிதானே யோசிச்சீங்க. இப்ப இந்த ராசி கட்டத்தை பார்க்கும்போது சூரியன் இருக்கிற இடத்துல 1 இருக்கு, சந்திரன் இருக்கிற இடத்துல 2 இருக்கு. அப்ப அடிப்படையில இன்டர்னலா இந்த நம்பர் தானே வேலை செய்யுதுன்னு நம்ம நேற்று சொன்னோம். அப்ப அந்த ராசி கட்டத்துல அந்த எண்களை போட்டுருங்க. போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்ப ஒரு ராசியில உங்களுக்கு ஒரே கிரகம் இருக்கலாம், இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்கலாம். இப்ப ஒரு ராசியில வந்து உங்களுக்கு ராகுவும் சுக்கிரனும் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல 6 போட்டிருப்பீங்க, ராகு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க 4 போட்டிருப்பீங்கல்ல. இப்ப அந்த கூட்டு கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற நம்பர்ஸை கூட்டி போட்டுருங்க. அப்ப ராகு இருக்கிற இடத்துல 6, ராகு 4, சுக்கிரன் இருக்கிற இடத்துல 4னா 6யும் 4யும் கூட்டினா என்ன ஆச்சு 10. அப்ப அந்த வீட்டுல 10ன்ற எண்ணு தான் வேலை செய்யுது. உங்களுக்கு இது புரியணும் கிளியரா? ரொம்ப முக்கியமான சூட்சமா சொல்றேன் நானு. சரியா? உங்க ராசி கட்டத்தை வரைஞ்சிட்டு பக்கத்துல எம்டி கட்டம் போட்டுக்கோங்க.
அந்த எம்டி கட்டத்துல உங்களுடைய அந்தந்த கட்டத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கான எண்கணித எண்களை எழுதுங்கள். தனியா ஒரு கிரகம் அந்த ராசியில தனியா தான் இருக்குதுன்னா அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். இப்ப ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த எண்களை கூட்டுங்க. ஒரு கிரகமோ 2 கிரகமோ 3 கிரகமோ 4 கிரகமோ எத்தனை கிரகம் இருக்குதோ அத்தனை கிரகத்தையும் கூட்டி ஃபைனலா வர 2 டிஜிட் நம்பரை வைங்க. சிங்கிள் டிஜிட்டா மாத்திராதீங்க. ஃபைனலா வர 2 டிஜிட் நம்பரை வைங்க. அதுக்கப்புறம் அந்த 2 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவும் சுக்கிரனும் இருந்துச்சுன்னா சுக்கிரன் 6 ராகு 4 கூட்டினா 10 10 அப்படியே வைங்க, எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஒரு இடத்துல சூரியனும் புதனும் இருக்குதுன்னா சூரியன் 1 புதன் 5 அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது 6. அப்ப 6ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஐயா மாந்திக்கு என்ன நம்பர் போடணும் ஐயா? இது ஒரு நல்ல கேள்வி. பார்த்துட்டு சொல்றேன். டக்குனு தெரியல எனக்கு. எனக்கு கிரகங்கள் வரைக்கும் தான் நம்பர் தெரியுது. நீங்க என்ன விட அட்வான்ஸ்டா போறீங்க. சரியா? ஓகே. நம்ம இந்த உபகிரகங்களை பத்தி படிக்கலாம். லாஸ்டா ஒரு செஷன்ல நான் சொல்றேன். சோ இப்ப உங்களுடைய ராசி சார்ட்டோட பரிணாமம் எப்படி இருக்குது? இது வரைக்கும் நீங்க ராசி சார்ட்டை ஒரு மாதிரி பார்த்திருப்பீங்க. இப்போ உங்க ராசி சார்ட் எப்படி இருக்குது? அதுல இது வரைக்கும் சூரியனும் புதனும் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்ப அங்க சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல எனக்கு வந்து துலாத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. நான் என் ஜாதகத்துல இருக்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். அப்ப அந்த இடத்துல சூரியன் 1 புதன் 5 ரெண்டுத்தையும் கூட்டினா 6. என்னுடைய லக்னாதிபதி சுக்கிரன் சாரி புதன். இப்ப இந்த இடத்துல 6 வந்துருச்சு. லக்னாதிபதி இருக்கிற இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து 6 வந்து எனக்கு அங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல அது என்னது 6 ஆயிடுச்சு. இப்ப நான் திருமகள் தரிசனம்னு எப்ப என் பிசினஸுக்கு பேர் மாத்தனோ அப்பதான் என் வாழ்க்கையில ஏற்றம் நடந்தது. என் லக்னாதிபதி இருக்கிற இடத்துல நான் சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். அது எனக்கு புரியல. எனக்கு அது புரியும் பொழுது அந்த இடத்துல இன்டர்னலா சுக்கிரன் வேலை செய்யுது. அது மாதிரி இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சரியா? இது ஒரு கோணம், ஆராய்ச்சி கோணம். ஏன் இத சொல்றேன்னா நியூமராலஜின்ற அந்த டிபார்ட்மெண்ட்ல கிரகங்கள் சேரும் பொழுது இயங்குகின்ற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம் ரிசல்ட்ஸையே கொடுக்குது. நியூமராலஜி மட்டும் கிடையாது. வாழ்க்கையில நார்மல் அஸ்ட்ராலஜிலேயே ஜோதிடத்திலேயே கிரகங்கள் தனித்து இருந்தா கொடுக்கிற பலனை விட கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது உருவாகின்ற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு புதிய பொருளை உருவாக்குது. இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனியா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் தனி ஆக்சிஜன் தனி. H2O மாறும்போது தண்ணியா மாறுது. ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல ஒரு வெப்பநிலையில இணையும் பொழுது அது தண்ணியாக மாறுது. அப்ப அது ஒரு புது ப்ராடக்டா மாறிடுச்சுல்ல. அப்ப உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அப்ப ஒரு பிளானட் தனியாக இருக்கும்போது அதனுடைய குணத்திலேயே இருக்குது. ஹைட்ரஜன் ஹைட்ரஜனாகவே இருக்கிறது, ஆக்சிஜன் ஆக்சிஜனாகவே இருக்கிறது. அப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த ப்ரொபோர்ஷனேட்ல சேரும் பொழுது அது குடிக்கிற தனியாகுது. இதே H3O அது கன நீர் ஆயிடுது. அது நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்றாங்க. ஹைட்ரஜன் 2% இருந்து ஆக்சிஜன் 1% தான் குடிக்க முடியுது. ஹைட்ரஜன் 3 மடங்கு ஆயிட்டா அதை நம்ம குடிக்க முடியாது. அது கன நீர் ஆயிடுது. அப்ப ஒரு பங்கு கூடிட்டா கூட அதோடைய குணம், நிறம் எல்லாமே மாறுது இல்ல. அப்ப இது மாதிரிதான் நியூமராலஜியும் வேலை செய்யுது. கிரகங்கள் தனியாக இருந்து வேலை செய்வதும் கிரகங்கள் கூட்டாக இருந்து வேலை செய்யும் பொழுதும் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய தன்மைகள் மாறிடுது. அப்ப நியூமராலஜி எப்போதுமே தனியான எண்களை பார்ப்பதை காட்டிலும் கூட்டு எண்களை வைத்து உருவாகின்ற அந்த கலப்பு வேல்யூ இருக்கு இல்லையா, அப்போ அந்த நம்பருக்கு தான் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப எந்த எண்ணை எழுதுனீங்கனாலும் 1ல இருந்து எத்தனை டிஜிட் எழுதினாலும் 100 டிஜிட் மட்டும் கிடையாது, 3 டிஜிட் மட்டும் கிடையாது, 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 4 கோடியோ, அப்ப இத்தனை கிரகங்கள் சேர்ந்து அந்த நம்பர் ஒரு பெரிய டிஜிட் இருக்குதுல்ல, த்ரூ அவுட் த டிஜிட், அந்த டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி 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 கொண்டு வந்தா ஃபைனலா அது 2 டிஜிட்டா வரணும். அந்த 2 டிஜிட் வருது இல்ல,
அந்த 2 டிஜிட் 1ல இருந்து 99 வரைக்கும் எந்த நம்பரா ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுதான் நியூமராலஜில மிக மிக அடிப்படையான எண். சோ பல கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை கூட்டி அதை 2 டிஜிட்டா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். அந்த 2 டிஜிட்டும் ஃபைனலா எந்த டிஜிட்டை கொண்டு வருது அப்படின்றது நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். அப்ப நம்ம பேர் இப்ப ஆரோக்கிய பாக்கியநாதன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கூட்டினா 11ன்னு வருது அப்படின்னா அதை கூட்டி ஃபைனலா அது 2ன்னு வருதுன்னா 11ன்னு அந்த ஃபைனலா வருதுல்ல, அந்த நம்பர் இம்பார்ட்டன்ட். அது 2 கிரகமா கன்சிடர் பண்ணணும். அந்த 2 டிஜிட்டை இந்த லாஸ்டா வர 2 டிஜிட்டை 2 கிரகமா எடுத்துக்கணும். அந்த 2 டிஜிட்டை அம்மாவாவும் அப்பாவாவும் எடுத்துக்கணும். இந்த லாஸ்டா வர 2 டிஜிட் இருக்குது இல்ல, உங்க பெயரை கூட்டி வருது இல்ல, அந்த பெயரையோ ஏதோ ஒரு பேர், ஒரு லென்த்தா ஒரு கடை பேரோ உங்க பேரோ ஒரு தொழில் பேரோ படம் பேரோ ஏதோ உனக்கு நியூமராலஜி பாக்குறீங்க, அது எல்லாத்துக்கும் அந்த எழுத்துக்கு கீழே அந்த நம்பரை போட்டு கூட்டிட்டு ஃபைனலா 2 டிஜிட்ல கொண்டு வந்து வைக்கிறீங்கல்ல, அந்த 2 டிஜிட் வந்து தாய் தந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த இருவரும் சேர்ந்து ஃபைனலா சிங்கிள் டிஜிட்டா வருது இல்ல, அது குழந்தைன்னு வைங்க. அப்ப த்ரூ அவுட் உங்க நேம் ஃபைனலா 2ஆக வந்து அந்த 2 ஒன்றாக வருகிறது. அந்த 2 தாய் தந்தையாக எடுத்து அந்த ஃபைனலா வரத குழந்தையா எடுத்துக்கோங்க. அப்ப இந்த 2 டிஜிட் தான் தாய் தந்தை குழந்தை. இந்த 2 டிஜிட் தான் நியூமராலஜில உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது 3 சேர்ந்து ஒரு குடும்பமா இயங்கும். நியூமராலஜி பார்க்கும் பொழுது நீங்க வெறும் ஒரு நம்பரை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. ஒரு தாய் தந்தை பிள்ளை, அப்ப ஃபைனலா அந்த நேம வந்து எல்லா நம்பரையும் போட்டு கூட்டி 2 நம்பரா கொண்டு வந்துட்டா அது தாய் தந்தை, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை அந்த பிள்ளை. லாஸ்டா வர சிங்கிள் டிஜிட் 0ல இருந்து அந்த 1ல இருந்து 9 வரைக்குள்ள வர நம்பர் வந்து பிறக்கின்ற குழந்தை. அப்ப அந்த லாஸ்டா இருக்க 2 டிஜிட் இந்த டிஜிட், இது ரெண்டுமே, இந்த 2 நம்பருமே அந்த பெயருக்கான வேலைகளை பல இடங்கள்ல செய்யும். அப்ப நியூமராலஜி ரிசர்ச் பண்ணும் பொழுது எந்த குழந்தைக்கு பிறந்த நம்பர், இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த நம்பரை கூட்டினாலும் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஃபைனலா வரலாம் இல்லையா? இப்ப 9 என்கின்ற அந்த ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? 23 கூட்டினா 5 வருமா? 1 4 கூட்டினாலும் 5 வரும். ஓகேவா? 23 2யும் 3யும் கூட்டினாலும் 5 வரும். 1யும் 4யும் கூட்டினாலும் 5 வரும். 3யும் 2யும் கூட்டினாலும் 5 வரும். சரியா? அப்ப 23 கூட்டினாலும் 5 வரும். 32 கூட்டினாலும் 5 வரும். 1யும் 4யும் கூட்டினாலும் 5 வரும். 4யும் 1யும் கூட்டினாலும் 5 வரும். சரியா? அப்ப இதுல யார் முதலில் இருந்து யார் இரண்டாவதாக இருந்து இந்த நம்பர் உருவாச்சு? அப்ப 41 உருவாக்குகின்ற 5க்கு ஒரு வேல்யூ இருக்குது. 14 உருவாக்குகின்ற 5க்கு ஒரு வேல்யூ இருக்குது. 23 உருவாக்குகின்ற 5க்கு ஒரு வேல்யூ இருக்குது. 32 உருவாக்குகின்ற 5க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஃபைனலா உருவாகிற 5 மட்டும் வச்சு நம்ம ரிசல்ட்டை பார்க்க கூடாது. அந்த 5ஐ அரைவ் பண்ணுகின்ற 32ஆ 23ஆ 41ஆ 14ஆ அப்படின்ற அந்த காம்பினேஷனை வச்சு எந்த தாய் தந்தை பெற்ற பிள்ளை, எந்த கிரகங்கள் உருவாக்குன பிள்ளை அப்படின்னு பார்த்து அந்த தாய் தந்தையும் அந்த பிள்ளையும் நாம் நமக்கு நமது பெயரியலுக்கு நாம் எடுத்த இந்த பிறவிக்கு, இந்த நாம் ஜனனம் எடுத்த இந்த ராசிக்கு, இந்த ராசிநாதனுக்கு, இந்த லக்னத்திற்கு, இந்த லக்னநாதனுக்கு, நமக்கு எதிர் வருகின்ற தசா புத்தி அந்தரங்களுக்கு, அடுத்து வர 2-3 தசாக்களுக்கு, 2-3 தசா நல்லா இருந்தாலே வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் இல்லையா? நம்ம ஒரு லைஃப்ல ஒரு 40 வயசுல ஒரு முடிவு எடுக்கிறோம் கஷ்டப்படும் போது அப்படின்னா, அடுத்து வர 2 தசாக்களுக்கு சாதகமாக இருக்கின்ற, நமக்கு சாதகமாக நம்ம ராசி அதிபதி, லக்னம் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அது மாதிரி இந்த நான் சொன்ன பணபரம், உபஜயம் இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ரிசர்ச் எல்லாம் பார்க்கலாம். நான் ஒரு அடிப்படையா போகும்போது இப்படி போறேன். இப்படி போகும் பொழுது நம்ம இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அப்ப நியூமராலஜியோட அடிப்படை என்ன? எல்லா எண்களையும் கூட்டி ஃபைனலா எந்த 2 டிஜிட் அரைவ் ஆகுது, அந்த 2 டிஜிட் தாய் தந்தை. அது 32ஆ 23ஆ இது ரெண்டுமே வேற ரிசல்ட்டை கொடுக்கும்.
ஆனா இது ரெண்டுமே கொடுக்கிறது ஒரு 5ஆம் எண்ணை தான் கொடுக்கும், புதனை தான் கொடுக்கும். அந்த புதனை உருவாக்குவது குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் குருவா இல்ல குரு பிளஸ் சந்திரனா? முதல்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறது யாரு? ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி குரு இன்ஃபுளுயன்ஸ் ஆகி சந்திரன் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாரா, இல்ல சந்திரன் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி குரு இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாரா? இந்த வித ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்ம மேல் நோக்கி ரொம்ப படிக்கும் பொழுதுதான் அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். புரியுதா? இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஐயா கூட்டி இரண்டுமே வந்து 11 அல்லது 22 வந்துச்சுனாக்கா 2 நம்பருமே ஒரே மாதிரி இருக்குது. ஆமா, ரெண்டுமே 1 வந்து 2 வந்துச்சுன்னா அது ரொம்ப லக்கி நம்பர். 2 சூரியன்கள் சேர்ந்து உருவாக்குகின்ற குழந்தை. அதாவது அந்த குழந்தை வந்து 2 சூரியனோட சக்தியை படைத்தவன் எடுத்துக்கணும். 11 என்ற எண்ணை கொண்டு ஒரு 2 உருவாகுதுன்னா அவன் 2 சூரியன். விஜய் எப்படி 2 யானைய போட்டிருக்காரு? சும்மாவா போட்டிருக்காரு? விஜய் வந்து 2 யானைய போட்டிருக்காருல்ல. அவரு அந்த வீடியோ பாத்தீங்களா? 2 கருப்பு யானை இருக்குது, 2 வெள்ளை யானை வருது. வெள்ளை யானை கனவுல வந்தா லக்கு. வெள்ளை யானை இந்திரனின் வாகனம். இந்திரன் தான் வெள்ளை யானையில வருவார். அப்ப வெள்ளை யானை அவர் போட்டிருக்காரு. அவரை இந்திரனாக கற்பனை செய்கிறார், அவரை தேவேந்திரனாக நினைக்கிறார். அவர் 2 வெள்ளை யானை. புரியுதா? அப்ப 2 வெள்ளை யானைய வச்சு அவர் போட்டிருக்காருன்னா இஸ் அட்ராக்டிங் லக். 2 குரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? 33 அந்த இடத்துல போட்டிருக்கிறார். 33 போட்டு அந்த இடத்துல ஒரு 6 எடுக்கிறார். விஜயோட கொடியில இருக்கிறது 2 யானைனா அந்த யானையின் 2 யானையும் 3 போட்டு 6 எடுத்து அந்த இடத்துல ஒரு சிம்பிளா வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சுக்கிரனை தான் அட்ராக்ட் பண்ணிருக்கிறார். புரிஞ்சுதா? அது மாதிரி அந்த எண்கள் எந்த 2 கிரகத்தோட சக்தியை கொண்டு அது உருவாகி இருக்கிறது. இப்ப H2O சொன்னேன் இல்லையா? அது மாதிரிதான் எந்த 2 கிரகங்கள் சேர்த்து அதை ஃபைனலா உருவாக்குது அப்படின்றதுதான் நீங்க ஃபைனலா எடுக்கணும். ஐயா சொல்லுங்க. வாகை அதுல 2 யானை வாகை பூக்கள் வருதுங்க. அந்த வாகை பூக்கள் ஆராய்ச்சி பண்ணணும். வாகை பூ 3+3 வாகை பூக்களுக்கு ஒரு நம்பர் வந்து அது மாறும் இல்லைங்க? கண்டிப்பா மாறும். கண்டிப்பா மாறும். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும்? 2 யானையும் வந்து ஒரே உயிரினத்துல கேட்டகரியில வந்துருது இல்ல. பூ வந்து தாது மூலம் ஜீவன் மாதிரி அது வேற ஒரு உயிரினத்தோட கெப்பாசிட்டியில போயிடுது இல்லையா? ஓகே. இந்த இடத்துல அந்த கலருக்கான வேல்யூவும் எடுங்க. சிகப்பு இருக்குல்ல? ஆமாங்க. சிகப்பு என்னது? செவ்வாய். அப்ப மஞ்சள் என்னது? குரு. அப்ப 9 9 9 18 அந்த இடத்துல 3 இருக்குது. 3 தாங்க. 18 கூட்டினா 9 கூட ஒரு 3 கூட்டினா என்னது? 3 தாங்க வரும். 3 தான் வரும். அப்ப அந்த இடத்துல திருப்பி ஃபைனலா குருவை தான் கொண்டு வந்து வைக்கிறார். ஆமாங்க. அப்ப யானையெல்லாம் திருப்பி அந்த இடத்துல சிம்பாலிக் பண்றாரு அவரு. அப்ப அரசியலுக்கு நமக்கு சூரியன் தாங்க வேணும். அதெல்லாம் நான் சொல்றேன், அவசரப்படாது. இல்ல சொல்றேன். சரியா நீங்க அந்த யாரை வச்சு சொல்லும் போது அப்படியே உள்ள கனெக்ட் ஆகும். புரியுதா? சக்தி அவர் யாரை எதிர்க்கிறாரோ அவர்களை பீட் பண்ண முடியுமானா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப அடுத்ததுக்கு தான் வரேன். சரியா? அடுத்து பிளானட்ஸ் வில் நாட் ஒர்க் அலோனுங்க. பிளானட்ஸுக்கு கம்பெனி கொடுக்கணும். சரியா? இப்ப வந்து ஒரு பிளானட் தனியா இருக்குதுன்னா அந்த பிளானட் கூட போயிட்டு ஒரு ஜட பொருளையோ இல்ல உயிர் பொருளையோ இல்ல ஏதோ ஒரு அந்த இன்னொரு பொருளை வந்து சேர்க்கணும். அந்த பிளானட் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கொடுக்குற மாதிரி ஆச்சும் அந்த குழந்தை தனியா இருந்தா ஃபீல் பண்ணும்ல. அந்த குழந்தைக்கு ஒரு டாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டாயை வச்சு விளையாடும்ல. எந்த கிரகமும் தனியாக இருந்தால் நிச்சயமா ஃபீல் பண்ணும். புரிஞ்சுக்கோங்க. தனியா இருந்தா சந்தோஷப்படுற ஒரே கிரகம் என்ன சொல்லுங்க? கேதுவா? ஆமா, தனியா இருந்தா சந்தோஷப்படுற ஒரே கிரகம் கேதுதான். சரியா? அப்ப தனியா இருக்க ஆசைப்படாத மற்ற கிரகங்கள் மற்ற 8 கிரகமும் கூட்டமா தான் இருக்க ஆசைப்படும். சனியெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்க ஆசைப்படுகிறார். சரியா?
அப்ப கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா அந்த இடத்துல ஒரு கம்பேனியனை தூக்கி போட்டுறணும் நம்ம. சரியா? அப்ப நம்ம அலைன்மெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் அலைன் பண்ணணும். அடுத்து கம்யூனிகேஷன். இப்ப நம்ம பெயர் மாற்றுறது தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு தானே. அப்ப 3ஆம் இடம் கம்யூனிகேஷன். அப்ப அந்த 3ஆம் இடத்தை எப்போதுமே இயங்குற மாதிரியான பெயர்கள் இருக்கணும். இப்ப நம்ம இங்க இருந்து சந்திராயன் அனுப்பிச்சோம் இல்லையா? சந்திராயன் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த டார்க் சைடு போயிட்ட பிறகு திருப்பி நம்மளால என்ன பண்ணல, கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இப்ப அது அங்க இருக்குது, நம்ம இங்க இருக்கிறோம். கிட்ட தூரம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளால போக முடியல. ஒருவேளை பக்கத்துல இருந்தா போய் கூட சரி பண்ணி இருந்திருக்கலாம். அப்ப பெயரியல் ரீதியாகவோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமாக அஸ்ட்ராலஜில நீங்க ஒர்க் பண்ணாலும் கம்யூனிகேஷன் கட் ஆகாம இருக்கணுமா இல்ல கம்யூனிகேஷன் கட் ஆகணுமா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இப்ப எப்படி முதல்ல வந்து அதிர்ஷ்டத்தை அரவணைக்கணுமா இல்ல நம்ம ஆப்போனன்ட்டை அட்டாக் பண்ண போறோமா நம்ம முடிவெடுத்த மாதிரி நம்ம அடுத்து ஒரு முக்கியமான முடிவு என்ன எடுக்கணும்னா, கம்யூனிகேஷன் should be maintained or communication should be cut. ஒரு காதலனும் காதலியும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரு அந்த காலத்துல வந்து புறா வீடு தூது, மயில் வீடு தூது, அண்ணன் வீடு தூதெல்லாம் அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல பார்த்தோம். அப்புறம் லெட்டரு, போஸ்ட் கார்டு அந்த மாதிரி, அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி. இப்ப என்னது, போன் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. அப்ப இந்த கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் சுமூகமாக போகுது. ஏதோ ஒரு பிரேக்அப் சிச்சுவேஷன்ஸ் வருது. பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா கம்யூனிகேஷன் கட் ஆகுதா? அப்ப பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா பிரேக்அப் தான். அப்ப ஒரு காதலாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். சரியா? அப்ப அந்த கம்யூனிகேஷனை குறிக்கின்ற அந்த விஷயங்கள் நம்மளுடைய பெயரியல் மாற்றத்துல சப்போர்ட் பண்ணுதா? 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடம் வலுவாக இருக்குதா அப்படின்னு பாத்துக்கிறதும் ரொம்ப விஷயம். இப்ப இந்த பெயர் மாத்துறது ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம சொல்லல, நம்ம பெயர் வைக்கிறது வேற எதுக்கு வேணாலும் வைக்கலாம்ல. அப்படி வைக்கும் பொழுது பிசினஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா 3ஆம் இடத்ததிபதி பிசினஸ்னும் பொழுது 3ஆம் இடத்ததிபதியை நீங்க வந்து ரொம்ப அழகா டியூன் பண்ணி வைக்கிறது, கூடவே நல்லபடியா பராமரித்துக் கொள்வது இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம செய்யற வேலை கம்யூனிகேஷனை அட்ராக்ட் பண்ணணுமா கம்யூனிகேஷனை கட் பண்ணணுமா? இப்ப கூடா நட்பு கேடு தரும். இப்ப ஒரு நட்பை கட் பண்ணணும். அது வந்து திருப்பி நம்ம லைஃப்லயே வரக்கூடாது. அந்த ஆளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த நிறுவனத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த வழக்குக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், கடன், நோய், எதிரி, இது 3ம் நமக்கு பிரச்சனை. அப்ப கம்யூனிகேஷன் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வளர்ந்துகிட்டே தானே இருக்கும். ஒரு கடனை அரைச்சிட்டீங்க, திருப்பி கடன் வரக்கூடாதுன்னா அதை டோட்டலா கட் பண்ணும்ல. வேரோடும் வேரடி மண்ணோடும் கடனை வட்டியோடும் அசலோடும் அழிக்கணும். ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து நீங்க பியூரா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 10 நாளோ 20 நாளோ என்ன டோஸ் கொடுக்குறாங்களோ அந்த கம்ப்ளீட் அந்த கோர்ஸ் ஆஃப் டோசஸை முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணி அந்த நோய் அங்க இல்ல, அது நெகட்டிவ், அந்த சிம்டம்ஸ் நெகட்டிவ்னு வர வரைக்கும் நம்ம அதை சரி பண்ணணும். கரெக்டா? கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது உள்ளவே இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த இதெல்லாம் கம்யூனிகேஷன்ல தான் வருது. இப்ப இந்த 6ஆம் இடம் கடன், நோய், எதிரியை ஒண்ணு முற்றிலுமாக முடிப்பதற்காக நம்ம ஒரு நேம் மாத்துறோம், ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதோட திருப்பி கம்யூனிகேஷன் ஏற்படக்கூடாது. ஓகேவா? கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா திருப்பி வளர்ந்துரும். அப்ப கம்யூனிகேஷன் ஆகக்கூடாது. அந்த கடன், நோய், எதிரியோட கம்யூனிகேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அப்ப வளரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அப்போ 9ஆம் இடம் என்பது 3ஆம் இடத்துக்கு டைரக்டான தொடர்புடைய இடம். சரியா? 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் 1-7 கான்செப்ட்ல இயங்கும். அப்ப உங்கள் தந்தையோ இல்லை தெய்வமோ குருவோ 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்கள் தந்தையோ தெய்வமோ, தெய்வம்னா நீங்க வழிபடுற தெய்வம் குலதெய்வமா இருந்தாலோ இல்ல வேற பரம்பொருளாகவே இருந்தாலும் ஈசனாகவே இருந்தாலும் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் 9ஆம் இடத்துல தான் இருந்து உங்களுக்கு வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல.
அப்ப தெய்வம் காப்பாற்ற வேண்டுமானாலும், தந்தை காப்பாற்ற வேண்டுமானாலும், குரு காப்பாற்ற வேண்டுமானாலும் 9ஆம் அதிபதியை நாம் வலுப்படுத்த வேண்டும். 9ஆம் அதிபதி வந்து நல்லா வேலை செய்யறாரு, தானாகவே இயங்குறாருன்னா அவர் நேராகவே உங்களுடைய 3ஆம் இடத்தையும் இயக்குவார் சுபத்துவ பார்வையில. சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க அந்த கம்யூனிகேஷன்ஸை கட் பண்ணணுமா, கம்யூனிகேஷன்ஸை வளர்க்கணுமான்றத முடிவு பண்ணணும். நீங்க அந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க எதுக்கு நேம் வைக்கிறீங்களோ அதுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகணுமா, அது கம்யூனிகேஷன் வேற இங்கெல்லாம் கம்யூனிகேஷன் வரக்கூடாது, இங்க இருந்தெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் வரணும்ன்றத முடிவு பண்ணணும். சரியா? அடுத்து நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு வந்து ஒரு வருடத்திற்குள் 365 நாட்களுக்குள் சூரியன் வந்து 12 ராசியை சுத்தி முடிக்கிறதுக்குள்ள இந்த உடம்பில் இருக்கின்ற எல்லா செல்களையும் புதிதாக மாற்றிக்கொள்ளும். சில செல்கள் ஒரு நாள்லயே மாறிடும், சில செல்கள் ஒரு மாதத்துல மாறும், சிலது 2-3 மாசத்துல மாறும், சிலது ஒரு வருஷத்துல மாறும். அப்ப இந்த உடம்பு இன்னைக்கு இருக்கிற உடம்பு இன்னைக்கு 23/8/2024 நம்ம இருக்கிறோம்னா அடுத்த வருஷம் 23/8/2024 உடம்பு இப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இருக்கிற எந்த செல்லும் இன்னைக்கு இருக்கிற செல்லா இருக்காது, எல்லாமே செத்து போய் புது செல்லா தான் இருக்கும். நாம் தோற்றம் மாறல, நம்ம இப்படியே தான் இருக்கிறோம். கொஞ்சம் மூஞ்சி லைட்டா மாறி இருக்கும், கொஞ்சம் சதை போட்டிருக்கலாம், 2 கிலோ கூடி இருக்கலாம், 2 கிலோ குறைஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் உடம்பில் இருக்கின்ற கண்ணு முதற்கொண்டு மூளை முதற்கொண்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு, கிட்னி, லிவர், எந்த ஸ்பேர் பார்ட்ஸா இருந்தாலும், கை, காலு, நகம், எந்த உடலில் இருக்கின்ற முடி முதற்கொண்டு எல்லாமே புதிய செல்களால் மாறி இருக்கும். அப்ப நம்ம பெயர் மாத்துறோம்னா அது இந்த புதுசா மாறின இந்த உடம்புல செட் ஆயிடும் ஒரு வருஷத்துல. அப்ப ஒரு பெயர் மாத்தி முழுசா ரிசல்ட் கொடுக்கிறது ஒரு வருஷத்துல இருந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த கவலைக்கும் காலம் மருந்து போடுன்னு சொல்றாங்கல்ல, எந்த கவலையும் காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. ஒரு பிரிவோ, ஒருத்தரை இழந்துட்டோம், ஒரு இழப்பு, அது இறப்பாக இருக்கலாம், இல்ல பிரிவாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால நமக்கு ஒரு வேதனை ஏற்படுது. அந்த வேதனை காலம் தான் மருந்து போடுன்னு சொல்றோம்ல, அது ஏன்னா எல்லா செல்கள்லயும் அந்த கவலை ஒட்டிட்டு இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா நாடி, நரம்பு, ரத்தம், நாளம் எல்லாத்துலயும் நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்கும். அப்ப இந்த ஒரு வருடத்துல எல்லா செல்லும் புதுசா வரும் பொழுது படிப்படியா அந்த செல்லுல அந்த எமோஷன்ஸ் குறைஞ்சிடும், அதோட நினைவுகள் அழிக்கப்பட்டுக்கிட்டே வரும். அப்ப இன்னைக்கு இருக்கிற மனநிலைமையில லட்சம் செல்லுல அந்த எமோஷன்ஸோட ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னா நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு 10,000 செல்லு செத்து போச்சு, புது செல்லு வந்துச்சுன்னா அந்த செல்லுல நீங்க திருப்பி இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. இன்ஜெக்ட் பண்ணா திருப்பி ஃபில் ஆயிடும். அதுல இன்ஜெக்ட் பண்ணாம அதை அழகா புது செல்லாகவே மெயின்டைன் பண்ணீங்கன்னா, நெச்சர் பண்ணீங்கன்னா, வளர்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துல 10,000 செல்லு பிறக்கும். அப்ப 80,000 செல்லு, 70,000 செல்லு, 60,000, 10,000 செல்லு, அப்ப அந்த கவலையோட வீரியம் குறையும். அப்ப ஒரு நாள்ல ஒரு 2-3 வருஷத்துல டோட்டலாகவே ஒரு அன்னைக்கு அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு விஷயத்த நம்ம மறந்து இன்னைக்கு வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? இது நடக்கிறது உடல்ல நடக்கின்ற இந்த செல்கள் மாறுகிறது, செல் உற்பத்தி ஆயிருது, புது செல்லா மாறிடுது. எல்லா ஆர்கான்ஸ்லயும் புது கிட்னி, புது ஹார்ட், புது கை, புது கால், புது கண்ணு, புது முடி அப்படின்னு வந்துருது. அப்ப எல்லா செல்களிலும் எல்லா உறுப்புகளும் புதுசா மாறும் பொழுது நாம் மாற்றுகின்ற பெயர் அந்த புதிய உடலில், புதிய ரத்தத்தில் இயங்கும். அப்ப நிச்சயமாக உங்க பழைய வாழ்க்கை மாறி புது ரத்தம் பாய்ச்சி உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு நிச்சயமாக 100% வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் திங்க் பாசிட்டிவ். எண்ணம் போல் வாழ்க்கை. சரியா? எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப நம்ம நல்லதே நினைச்சுக்கிட்டு இருந்து நம்ம உயர்வாகவே வாழ போறோம், நம்ம இந்த இலக்கை நோக்கி போறோம். 2 விஷயம் தாங்க. ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும், அந்த இலக்கை நோக்கி நடக்கணும். மெதுவா நடக்கலாம், ஒரு நாள் தூங்கலாம், ஒரு மாசம் கூட தூங்கலாம், திருப்பி எடுத்து நடக்கலாம். ஆனா நடக்கணும், டுவர்ட்ஸ் த கோல்ஸ் நடக்கணும். நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இலக்கை நோக்கி நடக்கிறது, திங்க் பாசிட்டிவ் பண்ணாலே நாம் ஒரு நல்ல பெயரை மாற்றும் பொழுது அதற்கான ரிசல்ட் நிச்சயமா இந்த உடலும் மனமும் சுற்றுப்புறமும் எல்லாமே அடாப்ட் பண்ணும்.
சரியா? அப்ப நியூமராலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு கிளியரா புரியணும். ஒரு நல்ல பெயரை மாத்திக்கிட்டீங்க, ஒரு நல்ல பெயரை வைத்துக் கொண்டு விட்டீர்களா? சரியா? அப்படின்னா அது வந்து நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு வருஷத்துல ஃபுல்லாவே. நம்முடைய நாடி நரம்பு ரத்தத்துல எல்லாம் அந்த பேர் போயிடும். சரியா? அப்ப திஸ் இஸ் வெரி மச் பிராக்டிக்கல். நியூமராலஜி வில் கிவ் அ குட் ரிசல்ட். சரியா? ஓகே. ஸோ நம்ம இப்ப சில ஆராய்ச்சிகளுக்குள்ள போலாம். நமக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நம்ம இப்பதான் 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறோம். ஓகே. என்னோட ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. எடுத்த வரைக்கும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணீங்களா? ஐயா எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார். ஐயா ஒரு கிளாரிபிகேஷன். அடிக்கடி மானே தேனே பொன்மானேன்னு என்ன நீங்க ஊக்குவிச்சீங்கன்னா தான் நானும் ஏதோ நல்லா எடுக்கிறேன்னு நினைச்சுப்பேன். போர் அடிக்கல சார். நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், அந்த கிரகங்கள் நின்ற சாரத்தினுடைய நம்பரையும் சேர்த்து கூட்டிக்கலாமா? இல்ல இப்போதைக்கு கிரகத்தோட நம்பரை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்க. அதெல்லாம் தனியா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் டூல்ஸ் தருவேன், வெயிட் பண்ணுங்க. நிறைய ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறேன். ஐயா பெயர் மாற்றும் பொழுது இனிஷியல் கன்சிடர் பண்ணணுமா? ஆமா, பண்ணணும். இனிஷியல் கன்சிடர் பண்ணலாம். இனிஷியல் இல்லாம சிம்பிளா ஸ்வீட்டா விஜய், ரஜினி, மோடி இதெல்லாம் எப்படி இருக்குது? எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல. ஒரே வார்த்தை, நச்சின்னு 4 வார்த்தையில இருக்குதுல்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தனிப்பட்ட முறையில ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், ரொம்ப பெரிய லெவல்ல தனித்துவமா தெரியணும்னா நச்சின்னு 4 எழுத்துல, 1 வார்த்தையில, 2 வார்த்தையில ரொம்ப ஸ்வீட்டா அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. இனிஷியல் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. இனிஷியல் வச்சு சாதிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம தனித்துவமா போகணும்னா நம்ம பேர் வந்து ரொம்ப நம்ம தனித்துவமா தெரியணும்னா. சரியா? ஓகே. அது நம்ம படிக்கலாம், அடுத்த டீடைல்ஸா படிக்கலாம். சரி. ஒரே நிமிஷம், ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து பைத்தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதுல படிச்ச யாராச்சும் இருக்கீங்களா? இதுல இந்த மீட்டிங்ல யாரும் இல்லையா? ஓகே. சார் நான் முழுசா இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. வீடியோ ஸ்டார்ட் பட் ஆனா அதுக்கு முன்னாடியே பைத்தான்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பேரு சார்? புரியுது. ஓகே ஓகே ஃபைன். சரி, என் ஸ்கிரீனை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். ஓகே. என் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல யாரெல்லாம் இன்னும் அந்த பிரீமியம் மெம்பர்ஷிப் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த வகுப்புல சேர்ந்தவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆக்சஸ் கொடுப்பேன். அதாவது எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது தான் நம்மளுடைய மெயின் வெப்சைட். இந்த மெயின் வெப்சைட்ல ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு, பிரீமியம் ஆக்சஸ் இருக்கு. பிரீமியம் ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு, ஆனா இந்த வகுப்புல சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு மாதம் வந்து
பிரீமியம் ஆக்சஸ் இலவசமாக கொடுப்பேன். அதுல வந்து நம்ம டேஷ்போர்டு இப்படி வரும். அதுல ஹீப்ரு எண்கணிதம் அப்படின்ற ஒரு நியூமராலஜி ரிப்போர்ட் இருக்கு. இந்த நியூமராலஜி ரிப்போர்ட்ல போயிட்டு நீங்க உங்களுடைய பெயர்களை டைப் பண்ணிட்டு டேட்ல நீங்க அதை பாக்குறீங்களோ இல்ல பிறந்த தேதியோ அதை சூஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எண்கணித ரிப்போர்ட் ஹீப்ரு நியூமராலஜி அப்படின்ற வகையில இது எடுக்கும். இதை நான் தனியா எடுக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் தனியா இன்னொரு வகுப்புல எடுக்கிறேன். இதை தவிர வந்து கீழே வந்து திருமகள் எண்கணிதம் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க நம்பர்ஸ் மட்டும், அதாவது பெயர்கள் கிடையாது, உங்க போன் நம்பர், வீட்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இல்ல வேற ஏதாச்சும் ஏடிஎம் பின் நம்பர், அதாவது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கின்ற எண்களை வந்து இதுல போட்டுங்க. சரியா? போட்டுட்டு ரெகுலரா யூஸ் பண்ற நம்பரை இதுல போட்டுட்டு இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுல டிஃபால்ட் அப்படின்ற ஒரு பேட்டர்னை சூஸ் பண்ணிட்டு காண்பிக்கவும் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம வச்சிருக்கிறோம். பாஸ் ஃபெயில் பாஸ் ஃபெயில் பாஸ் ஃபெயில் அப்படின்னு காட்டும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன்னா இந்த மொபைல் நம்பரை வந்து 2 டிஜிட்டா பிரிச்சுக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், 2 நான் சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா 2 எண்கள் சேர்த்து பார்க்கணும்ட்டு. அப்ப 2 டிஜிட்டா பிரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் இப்ப 9840324409 அப்படின்னா இது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம், அதுல ஃபெயில்னு வருது. அடுத்து வந்து இன்னொரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம், அதுல 40ன்றது ஃபெயில்னு வருது, 32ன்றது பாஸ்ன்னு வருது, 44 ஃபெயிலு, 9 ஃபெயில்னு வருது. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வச்சிருக்கிறோம். அந்த பேட்டர்னை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா தனியா வேற ஒரு வகுப்புல. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் இருக்கிற பேட்டர்ன்ல எல்லாமே ஃபெயில்னு வருது இல்ல. அப்ப இந்த மாதிரி உங்க மொபைல் நம்பர் இதுல நீங்க போட்டு எல்லாமே ஃபெயில்னு வந்துச்சுன்னா, இல்ல நிறைய இடத்துல ஃபெயில்னு வந்துச்சுன்னா நீங்க உங்க இன்னொரு போன் நம்பர் மாத்தணும்னு அர்த்தம். இமீடியட்டா நீங்க அடிஷனலா இன்னொரு போன் நம்பரை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தம். இப்ப நான் இன்னொரு போன் நம்பர் யூஸ் பண்றேன், நான் 2 போன் நம்பர் யூஸ் பண்றேன். கரெக்டா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு போன் நம்பர் யூஸ் பண்றேன், அப்புறம் இன்னொரு போன் நம்பர் யூஸ் பண்றேன். அந்த போன் நம்பரை எடுத்து நான் இதுல போடுறேன் அப்படின்னா அந்த போன் நம்பர் வந்து எல்லாமே பாஸ்ன்னு வருதா, 9751889306 வருதா. அப்ப இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல போட்டு எல்லாமே பாஸ்ன்னு வந்துச்சுன்னா அந்த போன் நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூட்சமம் இருக்குது இதுல, அதை நான் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 2 ரிப்போர்ட் வந்து திருமகள் தரிசனத்துல இருக்கு. இதை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் வந்து மெரின் அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ல நான் இந்த சண்டேக்குள்ள ஒரு ஆக்சஸ் கொடுப்பேன். யார் யாருக்கெல்லாம் திருமகள் தரிசனம் ஆக்சஸ் இல்லையோ அவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுப்பேன். சரியா? இந்த வகுப்புல சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்க இந்த 2 ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு என்ன இல்லைன்னா ஒரு பெயரை வந்து நம்ம செக் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சா சரியா வராது அப்படின்றதுக்காக ஒரு தனியா ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறேன். பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்தி உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வகுப்பு முடியும் போது இன்னும் 2-3 நாள்ல நிறைய குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஆனா இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்யும், போன்ல வேலை செய்யாது. சரியா? உங்ககிட்ட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப்போ இருந்துச்சுன்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நியூமராலஜி ஆராய்ச்சியை இதுல செஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து நம்பர் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்னன்னா, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் நார்மலா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தெரியும் இல்லையா. இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து நான் நிறைய பெயர்களை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து நியூமராலஜி பார்க்கணும்னா ஒரு பேரா வச்சு பார்த்தா நமக்கு எந்த காலத்துல நம்ம ஆராய்ச்சி செஞ்சு முடிக்கிறது. இப்ப நீங்க உங்களுக்கே பேர் மாத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு 20 பேரை எழுதிருங்க. ரஃபா மனசுல தோன்ற பேரெல்லாம் ரஃபா பேப்பர்ல எழுதிட்டு அதெல்லாம் ஒரு நோட் பேட்ல எடுத்து போட்டுருங்க. இது மாதிரி டைப் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், இந்த இடத்துல நம்முடைய சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர்கள் பேர் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறேன். இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து இந்தியாவை ஆட்சி செய்த பிரதம மந்திரிகளின் பெயர்களை எழுதியிருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சு ஜவஹர்லால் நேரு, குல்சாரிலால் நந்தா,
லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய், சரண் சிங், ராஜீவ் காந்தி, விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், சந்திரசேகர், பி.வி. நரசிம்மராவ், அடல் பிகாரி வாஜ்பாய், எல்.கே. அத்வானி, எச்.டி. தேவேகவுடா, ஐ.கே. குஜரால், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி. நரேந்திர மோடின்ற இடத்துல கீழே வெறும் மோடின்னு போட்டிருக்கிறேன், ஆராய்ச்சி செய்யறதுக்காக. ஏன்னா வெறும் காமனா இப்ப அவரு தான் இருக்காரு இல்லையா, நரேந்திர மோடின்னு நிறைய இடத்துல கூப்பிடுறது இல்லை, வெறும் மோடின்னு தான் கூப்பிடுறோம். கரெக்டா? அமித்ஷா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி, இன்னைக்கு காங்கிரஸோட முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, இது யாரோ இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன்ல. பிரியங்கா காந்தி, பிரியங்கா காந்தின்னு போட்டுட்டு பிரியங்கா காந்தி வதேரான்னு அவங்க யூஸ் பண்றாங்க. வெறும் பிரியங்கா காந்தின்னு போட்டுட்டு பிரியங்கா காந்தி வதாரான்னு போட்டிருக்கிறேன். அடுத்து அதானி, அதானியும் அம்பானியும் தான் நாட்டை நடத்துறாங்க இல்லையா, அதனால அதானி, அம்பானி, முகேஷ் அம்பானி, இது வரைக்கும் இந்தியாவை ஆண்டவர்கள் அப்படின்னு கண்டுக்கலாம், அது தொழிலதிபர்களோட சேர்த்து. இவங்க பேரு 25 பேர் நான் போட்டிருக்கிறேன். அடுத்து சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் பெயரை எடுத்திருக்கிறேன் நான். சரியா? ஏ சுப்பராயலு ரெட்டியார், ராஜா ஆஃப் பனகல், பி சுப்பராயன், பி முனுசாமி நாயுடு, பி ராமச்சந்திர ரெட்டி, பி.டி. ராஜன், பழனிவேல் ராஜனோட அப்பாவா தாத்தாவோ, டி ராஜகோபாலாச்சாரி, சி.பி. ராமசாமி ரெட்டியார், கே காமராஜ், அதாவது அபிஷியலா காமராஜ். இப்ப வந்து எம் பக்தவச்சலம், சி.என். அண்ணாதுரை, வி.ஆர். நெடுஞ்செழியன், எம் கருணாநிதி, கலைஞர், அப்புறம் கலைஞர் எம் கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன், வெறும் எம்ஜிஆர், ஜானகி ராமச்சந்திரன், ஜே ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி. சரியா? எடப்பாடி பழனிசாமி, எம்.கே. ஸ்டாலின். அடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கிறாங்களோ சீன்ல, உதயநிதி ஸ்டாலின், விஜய், சீமான், இவங்க பேர் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். சரியா? இப்ப ஒரு 50 பேர் நான் போட்டிருக்கிறேன். இப்ப இந்த 50 பேரையும் நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த names.txt ஃபைல இந்த ப்ரோக்ராம்ல நான் இன்பில்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது இதை மேனுவலா டைப் பண்ற மாதிரி கொடுப்பேன், நான் சொல்லித்தரேன். ஒரு 2-3 நாள் ஆகட்டும். இப்ப இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ரோக்ராம். இப்ப இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நான் போயிட்டு கமாண்ட் லைன்ல ரன் பண்ணும் பொழுது, இது கமாண்ட் லைன்ல நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது py நம்பர் மான்ஸ்டர் டாட் py ரன் பண்றேன். என்ன பண்ணுது, இங்க நேமு, நியூமராலஜி நம்பர், காம்பவுண்ட் நேம் நம்பர்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குதா, ஜவஹர்லால் நேரு, அப்புறம் கமா கொடுத்து 47-11 வருதா. நான் சொன்னல பேரை வந்து முழுசா கூட்டி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை ஒரு சிங்கிள் டிஜிட்டா கூட்டுங்கன்ட்டு. குல்சாரிலால் நந்தா 46-1, லால் பகதூர் சாஸ்திரி 47-11, இந்திரா காந்தி 33-6, மொராஜி தேசாய் 32-5. அதாவது அந்த பெயரை முழுதாக நியூமராலஜில கூட்டி லாஸ்ட் 2 டிஜிட் வச்சுட்டு அந்த 2 டிஜிட் உருவாக்குற எண்களை எடுத்துருக்கோம். அப்ப இதை நான் அழகா என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி ஒரு எக்ஸெல்ல போட்டேன்னு வச்சுக்கோங்க, கமா செப்பரேட்டட் வேல்யூவா இருக்குது. சரியா? அப்ப கமா செப்பரேட்டட் வேல்யூவை வந்து எக்ஸெல்ல வந்து நம்ம வந்து ஈஸியா காலம்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். இதை நான் காப்பி பண்ணி ஒரு எக்ஸெல்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது கமா செப்பரேட்டட் வேல்யூவா இருக்கா, இதை வந்து இப்படி சூஸ் பண்ணிட்டு இங்க டேட்டால போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கம்ப்யூட்டர் தெரியாதவங்க கோச்சிக்காதீங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். டீலிமிட்டட், இந்த இடத்துல கமா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது புரிஞ்சு போட்டுரும். ஸோ அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு, அந்த இப்ப நம்ம இங்க எழுதி வச்ச அந்த எக்ஸெல்ல எழுதி வச்ச அந்த டெக்ஸ்ட் போர்ட் நோட் பேட்ல எழுதி வச்ச எல்லாமே எக்ஸெல்ல அழகாக வந்து விட்டது. இப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம், ஆராய்ச்சி செய்யறோம். சரியா? என்ன மாதிரி ஆராய்ச்சி செய்யறோம் அப்படின்னு பாருங்க. அப்ப இதை வந்து நான் ஒரு கூகுள் ஷீட்லயும் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த கூகுள் ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்ப வந்து உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும். லீடர்ஸ் நியூமராலஜி அப்படின்னு போட்டு ஒரு
எக்ஸல் ஷீட் கூகுள் ஷீட் போட்டிருக்கிறேன். சரியா? அந்த கூகுள் ஷீட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல. ஸோ யூ கேன் ஆல்சோ ஷேர் எனி ஒன் வித் த லிங்க். காப்பி லிங்க் டன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். நீங்களுமே இப்போ பார்த்துக்கலாம். அதை நம்ம குரூப்ல அனுப்பிச்சிட்டேன். உங்க சிஸ்டத்துலயோ போன்லயோ கூட நீங்க பேரலா ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 47ன்ற நம்பர்ல வந்து 11ல வராரு. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து 11ன்னு வந்துச்சுன்னா அதோட நிறுத்துது. அதை 2ன்னு மாத்தல. அதை நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். அதோடய வச்சிருக்கேன் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால. உங்களுக்கு கொடுக்கும்போது அதையும் நான் மாத்தி அனுப்புறேன். இப்ப யாரோ ஒருத்தர் கேட்டீங்கல்ல 11 நல்ல நம்பரான்னு கேட்டீங்கல்ல, ஜவஹர்லால் நேருவோட நம்பர் 11 தான். 11 உருவாக்குகின்ற 2 மிக சக்தி வாய்ந்த நம்பர்னு சொன்னேன் இல்லையா? இதை வைத்துதான் சொன்னேன். சரியா? அடுத்து குல்சாரிலால் நந்தா 46. அவரு வந்து 1. லால் பகதூர் சாஸ்திரி 47. அதாவது இத பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ராகுவிலிருந்து கேது. ராகுவிலிருந்து கேது. இப்ப குல்சாரிலால் நந்தாக்கு பார்க்கணும். அவர் வந்து ராகுவிலிருந்து சுக்ரன். குல்சாரிலால் நந்தாலாம் 3 தடவை பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. டெம்பரரி பிரைம் மினிஸ்டர். நேரு இறந்ததுக்கு அப்புறம், லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு அது மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன் வாழ்நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எளிமையா வாழ்ந்து மறைந்த ஒரு பிரதமர். இந்திரா காந்தி பாருங்க 33 6. இப்ப விஜய் அவரோட கட்சியில கொண்டு வந்திருக்கிற 33 சொன்னேன் இல்லையா? அந்த 2 யானை, 2 குரு சேர்ந்து உருவாகுகின்ற சுக்கிரன். அது இந்த தன்மையில தான் இயங்கும். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மொராஜி தேசாய் 32. மொராஜி தேசாய் அப்படின்றவர் ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர். ஆனா இந்திரா காந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. கரெக்டா? ஆனாலும் ஸ்டபன், நிறைய முடிவுகளை தீர்க்கமாக எடுத்தார். அவர் குரு சந்திரன். குரு 32. குருவும் சந்திரனும் சேர்ந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்து அவர் வந்து 5ஆம் நம்பர்ல இயங்கி இருக்கிறார். இப்ப சரண் சிங் 34. குருவும் ராகுவும். சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா குரு அப்படின்னாலே மினிஸ்டர் தான். இப்ப ஒரு அமைச்சர் ஆகணும் அப்படின்னா குருவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆனா கிங் ஆகிறதுக்கு குரு யூஸ் ஆகாது. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமைச்சர் ஆகணும், மினிஸ்டர், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல நீங்க போய் சேரணும். ஒரு 30 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு அமைச்சரா இருக்கணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் உங்களுக்கு உதவும். தலைவன் ஆவதற்கு அது உதவாது. சரியா? அடுத்து சரண் சிங் 7 34 வச்சு 7 வருது. இப்ப ராஜீவ் காந்தி பாருங்க 30. இந்த ராஜீவ் காந்தி 30ல வந்து 3ல முடியறாரு. சரியா? ராஜீவ் காந்தி வந்து ரொம்ப நாள் பிரைம் மினிஸ்டர் இல்ல இல்லையா? அவர் சீக்கிரமாகவே இறந்துட்டார். அப்ப இந்த குரு அப்படின்றது ரொம்ப நாள் ராஜாவா தக்க வைக்க முடியாது. நீங்க குரு ஸ்தானத்துல இருந்து நீங்கள் ராஜாவாக மாறினீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே வீழ்த்தப்படுவீர்கள். இப்ப அந்த அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம் இருக்குது இல்லையா? அந்த படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து ரஜினியும் பாக்யராஜும் வந்து ஒரு டிராமா போட்டிருப்பாங்க. அப்ப வந்து ரஜினி வந்து நிறைய பெண்களோடு தொடர்புல இருக்கிறாரு அப்படின்ட்டு இது பண்றதுக்காக ஒரு டிராமா போட்டு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அப்புறம் வந்து பாக்யராஜ வந்து டெம்பரரியா ராஜா வாக்கிடுவாங்க. அப்ப அவர் வந்து ராஜா ஆகிட்டோன்னே ஒரு கீழே மந்திரியா உட்காந்துருப்பாரு. அப்ப எதிரி நாட்டு தலைவர் வந்து படையெடுத்து வரும் பொழுது அந்த தேல் போட்டி வைப்பாங்க. 2 தேலை வச்சுட்டு இப்படி இப்படி சாட்சி வின் பண்ற மாதிரி. அப்ப பாக்யராஜுக்கு தேல் கொட்டிடும். அதுக்கப்புறம் ராஜா திருப்பி ரஜினியே ராஜாவாகி அந்த அவனை வின் பண்ற மாதிரி அந்த நாடகத்தை முடிப்பாங்க. ராஜா இருக்க வேண்டிய இடம் ராஜா, மகுடம் இருக்க வேண்டிய இடம் மகுடம், மந்திரி இருக்க வேண்டிய இடம் மந்திரின்றத உணர்த்துவதற்காக சொல்றேன். குரு அரியணையை கொடுக்கும், பெர்மனண்டா கொடுக்காது. அரியணையை கொடுப்பதற்கு ஒரு காம்பினேஷன் வேணும்ன்றதுக்காக சொல்றேன். சரியா? இப்ப அடுத்து விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், அவரு 78ன்ற காம்பினேஷன்ல கேது சனி காம்பினேஷன்ல 6 எண்ணை வாங்கி இருந்தார். அவரு கூட டெம்பரரியா தான் இருந்தாரு, கொஞ்ச நாள் தான் இருந்தார் இல்லையா? சந்திரசேகர் 4 4.
ரெண்டு ராகு இணைந்து உருவாக்கிய 2 4 இணைந்து உருவாக்கிய 8. அப்ப ராகுனாலே ஒரு மாயை தான்ல. இப்ப இந்த நரசிம்மராவ், விபி சிங்கோ, சந்திரசேகரோ காங்கிரஸோட பேக்கப்ல ஆட்சியில இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஆட்சி கிடைச்சது நிலைக்குமா அப்படின்னா அந்த காம்பினேஷன்ஸை நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக கிடைச்சு நிறைய நாள் நீடிக்கணுமா, யாரெல்லாம் ஃபுல் டேர்ம் 10 வருஷம், இப்ப மோடி, மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு, நரசிம்மராவ் ஒரு 5 இயர்ஸ் டேர்மை கம்ப்ளீட் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் டேர்மை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நீங்க பாக்குறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். சரியா? அப்ப அடல் பிகாரி வாஜ்பாயி வந்து 49ல கிரியேட் ஆகுறாரு. 4 ராகுவும் செவ்வாயும் இணைந்து உருவாக்குற 4ல இருக்கிறாரு. அப்ப வாஜ்பாய்க்கு வந்து ஒரு ஓட்டுல எல்லாம் ஆட்சி கவுந்துச்சுல. 13 நாள்ல எல்லாம் ஜெயலலிதா ஆட்சியை கவுத்தாங்கல்ல. 2 சீட்ல இருந்து அவர் வந்தாருல. அப்ப 4 அவருக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. ஆனா 49ன்ற எண்ணு வந்து அந்த 4ஐ உருவாக்குனதுனால அந்த இடத்துல அவருக்கு அந்த 9 நேத்து சொன்னேன்ல, 9 வந்து மேல போனா கீழே கொண்டு வந்து விட்டுரும், கீழே இருந்தா மேல கொண்டு வந்து விட்டுரும், நியூட்ரல் ஆக்கி விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அவரோட பீரியட்ல தான் அந்த எம்பிக்களை விலக்கு வாங்கின அந்த சர்ச்சை எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஓட்டுக்கு பணம் அளித்த சர்ச்சைகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா? சோ இந்த நம்பர் தான், இந்த 49 இந்தியாவை ஆண்ட பிரதமர் தான் நாட்டுக்கு தலைவர் இல்லையா? அப்ப 41 அடல் பிகாரி வாஜ்பாயின்ற அவரோட நம்பருக்கு 49ன்ற எண் உருவாக்கிய 4 ஆளும்போது என்ன நடந்துச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது மாதிரி ஹிஸ்டரியை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இப்ப அத்வானி வந்து 23 உருவாக்கிய 5, இப்ப 23ன்றது 2 சந்திரன், அதுக்கப்புறம் குரு. சந்திரனும் குருவும் உருவாக்குன 5. அவர் காலம் ஃபுல்லா ஃபேமஸா தான் இருந்தாரு, நாட்டுக்காக உழைத்தார். ஆனால் 2ஆம் இடத்தையே பெற்றார். டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் தான் அவர் போனார். கரெக்டா? பட் அவருக்கு பாரத ரத்னா இப்பொழுது கொடுக்கப்பட்டது. அந்த 23 என்பது பொதுவாக லாங் வெயிட்டிங் கொடுக்குது. 23ன்றது உங்களுக்கு நீண்ட உழைப்புக்கு பிறகு, உழைப்புன்றது சாதாரண உழைப்பு கிடையாது, ஒரு 50 வருஷ உழைப்புக்கு பிறகுதான் அது ஒரு ரெகக்னைசேஷனை கொடுக்குது. சரியா? எல்கே அத்வானியை நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். அப்படியே இருக்கட்டும், அப்படியே கீழே வரேன். எம்கே ஸ்டாலினை மார்க் பண்றேன். எம்கே ஸ்டாலின் 23 வருதா, 5 வருதா? எல்கே அத்வானி 23 வருதா, 5 வருதா? எல்கே அத்வானிக்கும் 23 வந்து 5ஆம் நம்பர் வருது. எம்கே ஸ்டாலினுக்கும் 23 வந்து 5ஆம் நம்பர் வருது. அப்ப ஸ்டாலின் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் துணை முதலமைச்சரா தான் ஆக முடிஞ்சது. கரெக்டா? ஜெயலலிதா மறைந்து, கருணாநிதி மறைந்து, அதுக்கப்புறம் ஒரு 70 வருடம் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 வயசுல தான் அவர் சிஎம் ஆயிருக்கிறார். குறைந்தபட்சம் 50 வருட உழைப்பு போட்டா ஒரு துணை முதலமைச்சர் பதவி, அதுக்கப்புறம் வேறு வாய்ப்புகள் தகுந்த லீடர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு நீடித்த பதவி கிடைக்குது. அப்ப பொதுவா நியூமராலஜில 23 நல்ல நம்பரா அப்படின்னா நல்ல நம்பர் தான். ஆனா 2ஆம் இடத்திலேயே இருக்கணும். ஆனா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும். ராஜா டம்மியா இருப்பாரு, நீங்க எல்லா இடத்துக்கும் சுத்துவீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. ஆனா எப்படி அந்த மகாபாரதத்துல துரியோதனன் மாதிரி, துரியோதனன் தான் அரசன், ஆனா திருதராஷ்டிரன் வந்து பட்டத்துல ராஜாவா இருந்தார். எல்லா இடத்துக்கும் எல்லா டிசிஷனையும் துரியோதனன் தான் எடுத்தான் இல்லையா? அப்பா ஒரு டம்மியா இருந்தார் ராஜாவா. அது மாதிரி எம்கே ஸ்டாலின் தான் கடந்த 20-25 வருஷமா டிஎம்கேவை ரூல் பண்றாரு. ஈவன் தோ மிஸ்டர் கருணாநிதி இருந்தாலும், ஆனாலும் அவருக்கு அந்த 23ஆம் உருவாக்கிய 5 வந்து என்ன ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம நியூமராலஜில 23 சூஸ் பண்ணணும்னா எடுத்தோன்னே வெற்றி கிடையாது. எடுத்தோன்னே மிஸ்ஸா ஜெயிலுக்கு போகணும், கஷ்டப்படணும். எல்கே அத்வானி பிரிவினைகளை தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்கெல்லாம் வந்தாரு. ஆரம்பம் கஷ்டமா தான் இருக்கும், சூனியமா தான் இருக்கும். தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். 23ன்ற நம்பரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த எல்கே அத்வானியோட உதாரணத்தையும் எம்கே ஸ்டாலினோட உதாரணத்தையும் பிடிச்சுக்கோங்க. அவங்களோட வாழ்க்கை தான் 23ஓட ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு 23ஆம் நம்பர் கண்ணுக்கு வந்துச்சுன்னா எல்கே அத்வானியும் எம்கே ஸ்டாலினும் ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அடுத்து
HD தேவேகவுடா 50 உருவாக்கிய 5 டெம்பரரியா தான் இருந்தார் கரெக்டா. புதன். IK குஜரால் 19 உருவாக்கிய 1. இவர் வந்து ரொம்ப வருஷமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. வெளியுறவு துறையில ரொம்ப வருஷமா கோலோச்சி இருந்தார். இப்ப மற்றவர்கள்லாம் வந்து பொலிட்டீஷியன்ஸ், இவர் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. அதன் இன்ஃபுளுன்ஸ்ல அந்த 1ஆம் நம்பர் வந்து அவருக்கு வந்து ஃபைனலா ஒரு பிரதமர் பதவி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தது. அந்த 19 உருவாக்கிய இது. ஆனாலும் அது லாங்கரா நீடிக்கல. சரியா. அடுத்து மன்மோகன் சிங் 49 உருவாக்கிய 4. மன்மோகன் சிங் 10 வருடத்தை பூர்த்தி செய்தாரா? அவர் ஒரு அப்பாயிண்டட் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் ஒரு வீக்கான பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து கம்யூனிஸ்டுகள் இந்த யுஎஸோட டைப் பண்றதுக்கு ஒரு ட்ரீட்டி, ஒரு சட்டம் கொண்டு வரும்போது 2 கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட் எல்லாம் எதிர்த்தா கூட அவர் ஸ்டப்பனா நின்னார்ல. அப்ப அவர் சுத்த வீரன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணார்ல. அப்ப ராகு செவ்வாய் சுத்த வீரன் கரெக்டா. பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்கிறாரு, ஆனா உள்ள அவர் ஒரு மிகப்பெரிய வீரர். அப்ப ராகுவும் செவ்வாயும் உருவாக்கிய 4. அப்ப இந்தியாவை 10 வருஷம் ஆண்ட இந்த மன்மோகன் சிங்கோடது 49. நரேந்திர மோடி 15 வருஷம் ஆள போறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா. இவருக்கு உருவாக்கி இருக்கிறது 41. ராகு உருவாக்கிய சூரியன் உருவாக்கிய ராகு சூரியன் சேர்ந்து உருவாக்கிய 5 நரேந்திர மோடி. ஆக்சுவலி அவரோட பேர் நரேந்திர தாமேந்திர தாஸ் மோடின்னு வரும்னு நினைக்கிறேன். நான் வெறும் நரேந்திர மோடின்னு போட்டிருக்கிறேன். இன்னொரு பேர் கூட நம்ம ஆட் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். இப்ப வெறும் காமனா மோடி தானே சூஸ் பண்றோம். மோடி 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 மோடின்னு தானே இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்றோம். அப்ப அந்த பெயர் புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற அந்த பெயரின் வெற்றி எண் 7. நான் சொன்னேன்ல இருக்கிறதுலயே பவர்ஃபுல் எண் அப்படின்ட்டு 7. அதனால்தான் மோடி வீழ்த்தப்பட முடியாதவராக இருக்கிறார். மோடி ஏன் அவரை சீக்கிரமா உங்களால வீழ்த்த முடியலன்னா, மோடி என்ற எண் 1-6 என்கின்ற சூரியன் சுக்கிரன் 1-7 கான்செப்ட்ல சொன்னேன் இல்லையா. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து உருவாக்கிய 7. ரெண்டுமே அட்ராக்ட், ரெண்டுமே பவர். அந்த 7 மோடிய 2ஆ பிரிங்க. அது வந்து ஓ சைன் வருதா, மோனா ஓன் வருதா, ஓனா என்ன சொன்னேன் கேது வருதா, டினா ராகு, டி எம் எல்லாம் என்னது ராகுவோட எண். அப்ப மோ டி எம்ஓ ராகு, டி கேது, மோ டி கேதுல இருந்து ராகு. அப்ப ஒரு புள்ளியில் ஆரம்பித்து உச்சத்தை நோக்கி போறார். ராகுன்றது உச்சமா. அப்ப மோடி ஒரு ஆரம்ப புள்ளியிலிருந்து உச்சம் தான், வளர்ச்சி தான். அதுக்கப்புறம் கீழேயே. அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அப்ப மோடி ஏன் தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறாருன்னா 7 அங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. 1-6 உருவாக்குற 7. சரியா. அடுத்து ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாயும் மன்மோகன் சிங்கும் ஒரே மாதிரி தான் வருது. 49. ஆமாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் அதான் வருது. அவங்க 2 பேருமே 10 வருஷம் நிறைய இருந்தாங்க இல்லையா, ரொம்ப வருஷம் பாலிடிக்ஸ்ல. வாஜ்பாய் அவர்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமான பார்லிமெண்டரியன் இல்லையா. ஓகே. சோ இப்ப இந்த கான்செப்ட்ல நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே வரீங்கன்னா, அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவரு 2-4 உருவாக்குன, அதாவது சந்திரனும் ராகுவும் உருவாக்கிய 6. அவர் வந்து எப்படி பவர்ஃபுல்லா இருக்காருன்ற அந்த நம்பர் தான். ராகுல் காந்தி 36. இப்ப 3-6 உருவாக்குன 9. இப்ப இந்த 3-6 உருவாக்குன இந்த 9ஆ இருக்கிறதுனாலதான் அவர் இளவரசராவே இருக்கிறார். செவ்வாய் வந்து இளவரசர் இல்லையா, சூரியன் ராஜா. புதனை இளவரசரா சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்துல. சரியா. இவர் தளபதியாவே இருக்கிறார் இல்லையா, தளபதினு கூட வச்சுக்கோங்க.
இவர் அவங்க அம்மாவுக்கு பின்னாடியோ இல்ல வந்து இப்ப காங்கிரஸ்க்கு ஒரு தலைவரை வச்சுட்டு தளபதியா தான் இருக்கார், நடைபயணம் போறாரு, ஃபீல்டு ஒர்க்கராகவே தான் இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த 9 என்பது ஃபீல்டு ஒர்க்கர், தளபதியை தான் குறிக்கிறது. சரியா? அவர் அவர் ஒரு எல்லா சமூகத்திற்கான மக்களுக்காகவும் பேசுற மாதிரி அவர் தன்னை எளிமையாக காட்டிக் கொள்கிறார். 3 6 குருவும் சுக்கிரனும் உருவாக்கிய செவ்வாய் அவர். சரியா? அதே மாதிரி சோனியா காந்தியும் குருவும் சுக்கிரனும் உருவாக்கிய 9. சோனியா காந்தியும் பிரைம் மினிஸ்டர் ஆவலல்ல, அவங்களும் மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு தளபதியாகவே இருந்து பின்னாடி இருந்தே பேக் த ஸ்கிரீன்லயே எல்லாத்தையும் நடத்தினாங்க இல்லையா? அப்ப 36 என்கின்ற எண் உங்களுக்கு பேக்ல இருந்து இயக்கின்ற ஒரு சக்தியை கொடுக்கும்ன்றதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். 36 என்கின்ற எண், யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன் ஆன் த ஆர்கனைசேஷன். ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை வச்சுதான் நீங்க வேலை செய்வீங்க. நீங்க உங்களோட மவுத் பீஸா ஒருத்தரை வச்சு வேலை செய்வீங்க அப்படின்ற அந்த முடிவை நீங்க எடுக்க முடியுதா? ராகுல் காந்தியோட நியூமராலஜியும் சோனியா காந்தி அவர்களின் நியூமராலஜியும் வைக்கும் பொழுது யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். பட் உங்களுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருப்பார், நீங்க சேனாதிபதியாகவே இருப்பீர்கள், எல்லா போர்களையும் நீங்கள் புரிவீர்கள், எல்லா போர்க்களத்தையும் நீங்கள் சந்திப்பீர்கள், எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஆனால் அரசர் என்று ஒருத்தர் இருப்பார், நேம் சேக்கு. அது இங்க கிளியரா விசிபிள் ஆகுதா? அடுத்து பிரியங்கா காந்தி அப்படின்னா 40ன்னு வருது, 4 வருது. பிரியங்கா காந்தி வதேரா அப்படின்னு போட்டா 54 வச்சு 9 வருது. இப்ப அவங்க கணவர் பெயரை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க, பிரியங்கா காந்தி வதேரா அப்படின்ட்டு. அவங்க வெறும் பிரியங்கா காந்தி அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்பட்டால் அவர்கள் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ராகுல் காந்தியை விட. அவங்க நேம வந்து அபிஷியலா பிரியங்கா காந்தி அப்படின்னு கெசட்ல மாத்தி எல்லா இடத்துலயும் பிரியங்கா காந்தி, அந்த வதேரான்ற பேரை அவங்க கணவர் தான், கணவரை பிரிய சொல்லல, அவங்க பேரை பிரியங்கா காந்தின்னு மட்டும் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 4ஆம் நம்பருக்குள்ள வந்துருவாங்க. 4ஆம் நம்பர்ல அடல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, 4ஆம் நம்பர்ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அதனால பிரியங்கா காந்தி 4ஆம் நம்பரை பிரைம் மினிஸ்டராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு சூட்சமா சொல்றேன், இந்தியா வந்து இப்படி இருக்கு இல்லையா, அதாவது கூம்பு மாதிரி இருக்கு, கீழே வந்து குறுகி மேல அகண்டு இருக்குல்ல. அப்ப இந்தியாவோட நில அமைப்பே வந்து கீழே இந்தியாவோட கன்னியாகுமரி கேதுனா இமயமலை ராகு. அப்ப இந்த ராகு கேதுவோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா தான். அப்ப இந்தியாவோட தென்முனையான குமரி, இந்தியாவோட தென்முனையான தமிழ்நாடு கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. இந்தியாவின் வடபகுதிகள் போக போக ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா? அப்ப இந்தியாவின் பிரதமராவதற்கு ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கின்றவர் தகுதி பெற்றவராகிறார். இந்தியாவின் பிரதமராவதற்கு ஈஸியான வாய்ப்பு ராகு. அப்ப அந்த நில அமைப்புகளின் அடிப்படையிலேயே நார்த் இந்தியானா ராகு, சவுத் இந்தியானா கேது. இது வந்து பேசிக்கா ஒரு ரூல், எல்லா இடத்துலயும் நிறைய ரூல்ஸ் அப்ளை ஆகும்ல, இது ஒரு ரூலா வச்சுக்கோங்க. அடுத்து அதானி 12 உருவாக்கிய 3, அம்பானி 14 உருவாக்கிய 5, முகேஷ் அம்பானி 39 3. எகைன் இந்த 3 இருக்கு பாருங்க, வெறும் அதானினா 3, முகேஷ் அம்பானினா 3 வருது இல்ல. சோ இவங்க வந்து பெரிய பணக்காரர்கள். குரு செல்வந்தர், தங்கத்தின் அதிபதி இல்லையா, செல்வந்தர். இந்த பிரபுக்கள் அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள். அப்ப 3ஆம் நம்பர்னா அது வந்து அரசாங்கத்தை கொடுக்கல, ஆனா அவங்களுக்கு ஒரு மந்திரிக்கு உண்டான ஒரு செல்வத்தையும் தங்களுக்குள்ள ஒரு மெயின் அரசாங்கம் இல்லை, ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துறாங்க, ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை தான் நடத்துறாங்க. அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கறதுக்கு 3ஆம் எண்ணுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அது வந்து 4ஆம் எண் கொடுக்கின்ற அதிகாரத்தை கொடுக்காது, 2ஆம் எண் கொடுக்கின்ற அதிகாரத்தை கொடுக்காது, 7ஆம் எண் கொடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காது. அதுக்கு கீழே தான் அது இறங்கி வேலை செய்யும். கமாண்டிங் பவர்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தனத்தை அது கொடுக்காது. அடுத்து ஓகே, இப்ப இதுல நிறைய இருக்கிறாங்க.
ராஜகோபாலாச்சாரியாரை நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா ராஜகோபாலாச்சாரி சுதந்திர இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணார் இல்லையா. 43 உருவாக்கிய 7 இந்தியாவின் முதல் ஜனாதிபதி மாதிரி இல்ல. மவுண்ட் பேட்டன் போயிட்ட பிறகு அவர் வந்து அந்த போஸ்ட வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கும் வந்து மெட்ராஸ் மாநிலத்தையும் வந்து பிரசிடென்சியும் அவர் ரூல் பண்ணாரு. காந்திக்கு சம்மதியா இருந்தாரு. ரொம்ப பெரிய ஆள். அவரு எவ்வளோ ஆள் வந்து ஒல்லியாக இருந்தாலும் அவங்க ஏன் அவ்வளவு இன்ஃபுளுன்ஸா இருந்தாங்கன்னா 7. இப்ப வந்து இந்தியன் படத்துல முதல்வன் படத்துல வந்து ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வந்து அர்ஜுனுக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து மருதாணி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ல பாம்பு இடிச்சிரும்ல. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு, அவங்க அப்பா ஜோஷியக்காரர்கிட்ட உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போனப்பா, ராஜாஜிக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல் ஜாதகம் உன் ஜாதகம் தானா அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு சீன் இருக்கும் அதுல முதல்வன் படத்துல. அப்ப ராஜாஜின்றது அரசியல்ல ரொம்ப பவர்ஃபுல் ஜாதகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜாதகம் இல்லையா. அந்த ஜாதகத்தின் எண் 7. புரியுதா? அடுத்து ஓபி ராமசாமி ரெட்டியார்லாம் 3ல வராரு. இப்ப காமராஜர் எடுத்துப்போம். அவர் வந்து 1-4 உருவாக்கிய 5ல் வராரு. அப்ப காமராஜர் வந்து சூரியன் ராகு உருவாக்கிய 5ல் இருக்கிறாரு. அந்த 5 இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவர் வந்து அவரு படிக்காட்டினாலும் தமிழ்நாடு ஃபுல்லா எஜுகேஷனை அவரோட ஆட்சியில பண்ணார். The number 5 which brings 1 and 4 14 அப்படின்ற எண் உருவாக்கிய 5 அவருக்கு அந்த அறிவை கொடுத்து தமிழகம் உள்ளும் படிப்பறிவை கொடுத்ததுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்ட்டு நான் நம்புறேன். சரியா? அப்புறம் பக்தவச்சலம் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க இல்லையா. 6ஆம் நம்பர் எல்லாம் அவ்வளவான வெற்றியை கொடுக்காது, லாங்கிவிட்டியை கொடுக்காது. புகழை கொடுக்கும், லாங்கிவிட்டி அதாவது அந்த பதவியை நீட்டிப்பு தன்மையை கொடுக்காது. அடுத்து அண்ணாதுரை வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவரா இருந்தார் இல்லையா. இன்னைக்கும் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவரா அவர் பார்க்கப்படுறாரு. ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தாரு. இன்னைக்கும் உலக தமிழ்நாட்டுல வரலாற்றுல அவருடைய மரணத்துக்கு தான் அதிகமான கூட்டம் சேர்ந்தது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு ஆளுமையை கொண்டு வந்திருந்தார் இல்லையா. 3ம் 4ம் உருவாக்கிய 7ஐ பெற்றிருக்கிறார். சரியா? அந்த 7 தமிழகத்தை ஆண்டது. சரியா? ஆனா அண்ணாதுரை தமிழகத்தை ஆள்வதற்கு முன்னாடி அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா போனார். தமிழ்நாட்டின் சார்பில் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனார். வட இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கும் இந்த 7ஆம் நம்பர் தான் யூஸ் ஆச்சு. சரியா? இந்த 3-4 குரு பிளஸ் ராகு, குருவும் ராகுவும் உருவாக்குகின்ற 7. ஆல்ரெடி குருனாலே பெருசு, 3 நாளே பெருசு, குருனாலே பெருசு, ராகுனாலும் பெருசு. அப்ப குரு என்கின்ற பெரிய ஆப்ஜெக்டும் ராகு என்கின்ற பெரிய மாயையும் சேர்த்து உருவாக்குகின்ற கேது அண்ணாதுரை. சரியா? அடுத்து மிஸ்டர் நெடுஞ்செழியன் 66 2 சுக்கிரன் உருவாக்கிய 3. அவர் டெம்பரவரியா சிஎம் இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் செத்தப்ப அண்ணா செத்தப்பெல்லாம் சிஎம் இருந்திருக்காரு, டெம்பரவரி சிஎம். அதுதான் அந்த நம்பர் கொடுத்துச்சு. அடுத்து மிஸ்டர் எம் கருணாநிதினு போட்டா 37 1ன்னு வருது. வெறும் கலைஞர் என்று தான் அழைக்கப்பட்டார் இல்லையா. பொதுவாகவே கலைஞர்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. இப்ப வெறும் கலைஞர்னா 19 உருவாக்கிய 1, எம் கருணாநிதினாலும் 1, கலைஞர்னாலும் 1, கலைஞர் எம் கருணாநிதினாலும் 11. இந்த இடத்துல 2. அப்ப 3 விதமாக அவரை கூப்பிட்டாலும் அது வந்து ராஜகிரகத்துல தான் முடியுது. 1ல முடியுது, இல்ல 2ல முடியுது. 1ம் ராஜகிரகம், 2ம் ராஜகிரகம். சரியா? அப்ப தமிழகத்தை ஆண்டவர்களில் முக்கியமானவதாக பார்க்கப்படுகின்ற இவருக்கு வந்து இந்த 1ம் 2ம் யூஸ் ஆயிருக்கு. அடுத்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அப்ப எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற அந்த பெயர் வந்து ராகு பிளஸ் சூரியன் 4-1 41 உருவாக்கிய 5. ராகு ஒரு பெரிய மாயை, ஒரு அலை. எம்ஜிஆர்ன்றது ஒரு அலை இல்லையா, ஒரு ஃபேம், ஒரு மாயை. அப்ப 4 என்கின்றது மாயையை உருவாக்கி அவருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறது. 41 உருவாக்கிய 5. அதே மாதிரி எம்ஜிஆர்னா ஸ்ட்ரெயிட்டாவே 9ன்னு வருது. இந்த 9ன்ற எண்ணை வச்சு அவர் சினிமால எப்படி இவ்வளவு நாள் சாக்கு பிடித்தார் அப்படின்றதுதான் ஒரு ஆராய்ச்சிக்குரியதா இருக்குது.
அதை நம்ம ஆராய்ச்சி செய்வோம். ஜானகி எம்ஜிஆரும் வந்து 9 வருது. இந்த இடத்துல ஜெயலலிதா அவங்களது வந்து 24 வருது. சந்திரனும் ராகுவும் இணைந்து இருக்குது. அப்ப எல்லா இடத்துலயும் ராகு ஏதாச்சும் இடத்துல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கிறவங்க தான் வந்து அந்த பதவியில வராங்க, அந்த 2 டிஜிட் நம்பர்ல. நோட் பண்றீங்களா? அப்ப ஜெயலலிதான்றது குருவும் சந்திரனும் ராகுவும் இணைந்து உருவாக்கிய 6. நார்மலாவே அவர்கள் நடிகை, அவர்கள் அழகானவர், சுக்கிரன். அப்ப அவங்க 6ஆம் எண்ணை வைத்து 24 என்கின்ற எண்ணை வைத்து அவர் ஜெயித்தார். சரியா? சந்திரன் கலைகளின் அதிபதி, 4 புகழ், மாயை. அப்ப கலை, மாயை, புகழ் இதை வைத்து உருவாக்கிய ஒரு அழகு, ஒரு ஈர்ப்பு, ஒரு கரிஷ்மா. அந்த கரிஷ்மா வந்து அவருக்கு 6 கிடைச்சு அவர் இருந்திருக்கிறாரு. ஆனா வெறுமனே 6-0, வெறும் 6-0, 60 வைத்து உருவாக்கிய 6 ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் டெம்பரவரியா தான் இருக்க முடிஞ்சதே தவிர பெர்மனண்டா இருக்க முடியல. சரியா? அடுத்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 6ம் 8ம் சேர்ந்து, 6ம் 8ம், அதாவது சுக்கிரனும் சனியும் நண்பர்கள், 6ம் 8ம் உருவாக்கிய 5ஐ வைத்து அவர் வந்து சிஎம் ஆயிருக்கிறாரு. எம்.கே. ஸ்டாலின் வந்து 23 வச்சு சிஎம் ஆயிருக்காரு. அப்ப 5ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாரு ஸ்டாலின். 5ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 6ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம். 6ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாங்க ஜெயலலிதா. 7ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாரு ராஜகோபாலாச்சாரி. 7ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாரு அண்ணாதுரை. 6ஆம் எண்ணை வைத்து சிஎம் ஆயிருக்கிறாரு பக்தவச்சலம். 5ஆம் எண்ணை வைத்து எகைன் சிஎம் ஆயிருக்கிறாரு காமராஜ். அப்ப 5-6 7 தமிழகத்தின் சிஎம் ஆகுறதுக்கான ரேஸ்ல இருக்கு நியூமராலஜில. ஒண்ணு 5, இல்லைன்னா 6, இல்லைன்னா 7. அப்ப இந்த ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப 5, 6, 7 என்கின்ற நம்பர்ல நீங்கள் உங்கள் பெயரை மாற்றி அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 வருது, சீமானுக்கு 5 வருது, விஜய்க்கு 1 வருது. 1ஆம் எண்ணை வைத்து ஆட்சியை பிடித்தது எம் கருணாநிதி, முனுசாமி ரெட்டி, அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல. சரியா? ஆனா அவங்க எல்லாம் வேற ஒரு பெயர்களால் அழைக்கப்பட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2ஆம் நம்பர் யூஸ் ஆயிருக்குது, அதெல்லாம் யூஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த எண்ணியல் வந்து இப்படிதான் இயங்குது. அப்ப தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, சிஎம் ஆகுறதுக்கு நியூமராலஜி படி லக்கியஸ்ட் நம்பர் 5, 6, 7. யாரெல்லாம் சிஎம் ஆகணும்னு முயற்சி செய்றீங்களோ 5, 7ல ஒரு நம்பரை கரெக்டா ஃபார்ம் பண்ணி பேரை வச்சுக்கிட்டு போங்க. அதுல வந்து உங்களுடைய ஆப்போனன்ட் யாரோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்கள வின் பண்ற மாதிரி நம்பரை வச்சுக்கோங்க. நான் சொல்றது இப்ப அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு, இப்ப அடுத்த அரசியல்வாதிகளாக. அப்ப தமிழ்நாட்டோட அரசியல்ல 5, 6, 7 இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது, இல்ல 4, 2 இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. சரியா? இந்திய அளவு அரசியல்ல 4, 2 அதிகமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைய ஆராய்ச்சியில இருக்கிறது. இது வந்து நம்ம இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவோம், இன்னும் நிறைய நம்ம பேசுவோம். இது வந்து நம்ம எடுத்தோன்னே நம்ம ஆண்ட தலைவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, இதுவரை இந்தியாவை ஆண்டவர்கள், இதுவரை தமிழகத்தை ஆண்டவர்களுடைய டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை வைத்து நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களுக்கு தோன்றதையும் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆராய்ச்சி செய்யும் பொழுது எப்படி செய்யணும்னா, அந்த 2 டிஜிட் உருவாச்சுல, அந்த பெயரோட 2 டிஜிட் எந்த கிரகம் அதை உருவாக்கி எந்த டிஜிட்டை கொடுத்துச்சு, எந்த தாய் தந்தை எந்த குழந்தையை உருவாக்கிறார்கள், அவங்க எவ்வளவு வருஷம் ஆண்டாங்க, அவங்க ஆட்சி எப்படி சிறப்பா இருந்துச்சு, அவங்க என்ன சாதனை பண்ணாங்க, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இதெல்லாம் இந்த எண்ணோட ரிஃப்ளெக்ஷன் தான். சரியா? ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில அந்த நம்பரோட ஆள் ஆட்சியில இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நீங்க முடிவெடுங்க. நாளை வந்து நம்ம இன்னும் ஒரு நல்ல தலைப்புல, இன்னும் ஒரு நல்ல அருமையான ஆராய்ச்சி வகுப்பை தொடருவோம். இந்த நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்.
இந்த ப்ரோக்ராம்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 1000 ப்ரோக்ராம் 1000 பேர் போட்டா கூட அது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸெல்ல கொடுத்துற மாதிரிலாம் நான் ப்ரோக்ராம் கொடுப்பேன். ஆனா கம்ப்யூட்டர் வேணும். சரியா? இண்டிவிஜுவலா செக் பண்றதுக்கு நம்ம வெப்சைட்லயே கொடுத்துருவேன். இண்டிவிஜுவலா நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்லயோ அதுல இருக்கு. இன்னும் கூட 2-3 ப்ரோக்ராம் எழுதி கொடுப்பேன். மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல கூட தேவைப்பட்டா இன்கார்பரேட் பண்ணி தருவேன். சண்டே வந்து உங்களுக்கு மெர்லின் அனாலிட்டிக்ஸோட லிங்க்கும் அதுல வந்து இன்னையில இருக்க வர வீடியோ எல்லாம் பப்ளிக்கா வராது, நம்ம மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அந்த ஆக்சஸ் வந்து சண்டே கொடுக்குறேன். நாளை சந்திப்போம். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். கேள்விகள் இருந்தா தனியா கூட கேளுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. ஐ வில் அசிஸ்ட் யூ. ஹாப்பி டு அசிஸ்ட். சோ நிறைவு செஞ்சிடலாமா? நாளை சந்திப்போமா? கேட்கிறவங்க கை தூக்கிருக்காங்க. கேள்வி இருந்தா கேளுங்க யாராச்சும். ஐயா சொல்லுங்க. இப்ப அட்டல் வாஜ்பாய் வந்து பேர் சொன்னீங்க. இப்ப அவர் ஆண்டு அதாவது 97 1997 அந்த வருஷத்துல ஆண்டாருங்க. 98 அந்த வருடத்துக்கும் அவரோட பெயருக்கும் சம்பந்தம் இருக்குமா? நிச்சயமாக. ஆராய்ச்சின்னு சொல்லும் பொழுது மட்டும்தானே பண்ணோம். அவங்க பிறந்த தேதியச்சும் அவங்களுக்கு ஆட்சியில இருந்த அந்த பீரியட்ல எல்லாம் நம்ம ஆராய்ச்சியில எடுத்துப்போம். ஆராய்ச்சின்றது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும் பொழுது நம்ம இந்த டேட்டாவை வந்து அவங்களோட பர்த் டேட்டையும் ஒரு காலம்ல போட்டு அந்த பர்த் டேட்டோட விதி எண் என்ன வருது, அவங்களுடைய பிறந்த தேதி மட்டும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அனுச்சு, அவங்களோட மொத்த தேதியும் கூட்டி வருகின்ற எண்ணு, அவங்களுடைய பெயர் எண் எப்படி, அந்த பெயர் எண்ணுக்கு அந்த பிறந்த தேதியோட விதி எண்ணுக்கு இந்த பெயர் எண் எப்படி மேட்ச் ஆச்சு என்ற ஆராய்ச்சி எல்லாமும் நம்ம செய்யணும். இப்ப நியூமராலஜியை வந்து நம்ம வெறும் அந்த பெயருக்கு மட்டும் பார்க்க கூடாது, என்னைக்கு பிறந்தாங்கன்றதையும் வச்சும் பார்க்கணும். அதுவும் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வகையிலயும் நம்ம ஆராய்ச்சிகளை தொடருவோம். அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸையும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். சரியா? சரிங்க. எல்லாம் ரெடி ஆகுங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல, அதாவது அடுத்த மிட் ஆஃப் நெக்ஸ்ட் வீக்ல எல்லாரும் என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்ற இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். எந்த துறையில சாதிக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இருக்கிற பேரை அப்படியே ஃபைன் டியூன் பண்ணணுமா, இல்ல டோட்டலாவே எனக்கு புதுசா ஒரு பேரு கொடுங்கன்னு டிசைட் பண்றீங்களா, இல்ல லைட்டா மைன்யூட்டா மாத்திக்கிறீங்களா, இல்ல 2 பேர் இருக்குது அதுல ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு பேரை மட்டும் மாத்திக்கிறீங்களா, இல்ல அடிஷனலா ஒரு பேரை சேர்த்துக்கிறீங்களா, இல்ல ஒரு இனிஷியல் ஆட் பண்ணிக்கிறீங்களா, இது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கான ஒரு நல்ல புதிய அடிஷனல் பேரை நாம் சூட்டுவதற்கு உதவுவோம். சரியா? சரிங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.